எங்கேயாவது சின்ன வீட்டுக்கு போய் ஜெல்சா பண்ணிக்கிட்டு இருப்பாயா. அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியாதா? அது எப்படி போவாரு? திருவிழா சமயத்துல வெளியூருக்கு போக கூடாதுன்னு ஊரு கட்டுப்பாடு இருக்குல்ல. யோ, அவன் என்னைக்கே ஊர் கட்டுப்பாட்டை மதிச்சிருக்கான்? குடியும் குடுத்துருமால இருந்தா. அது சரி, வீடெல்லாம் ஒரே ரத்த சிந்தி இருந்துச்சாமே. எங்கேயாவது கை வச்சிருப்பான், சொந்தக்காரன் வந்து வாயிலே வெட்டியிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். வேற என்ன இருக்க போகுது? இது வரைக்கும் நானும் சங்கிலி கூட்ட பலவேசங்காரன் கோயிலுக்கு வந்ததில்ல. இப்போ உனக்காக தான் வரேன். யார்கிட்டயாவது வழி விசாரிப்போம் வா. ரகு, எதிர்த்தாப்புல ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாருல, அவர்கிட்ட போய் நீ பாட்டு. வலது பக்கம் போற வழியில திரும்பி நேரா போங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஆலமரம் வரும். அதுக்கு முன்னாலே ஒரு கோயில் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், வலதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரத்திலேயே ரோட் தூரமா பெரிய முள்ளுக்காடு வரும். கள்ளிச்செடியும் எருக்களஞ்செடியும் நிறைய இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத பிரதேசம். காத்தடிக்கும் போது யாரோ அழுகிற மாதிரியும் சிரிக்கிற சத்தமோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரியும் உங்க காதுல கேக்கும். திரும்பி பார்க்காம நேரா போயிருண்ட. அப்படி பார்த்தா என்னென்ன நடக்கும்? என்ன சார் இது? நாயா இல்ல ஓநாயா? எவ்வளோ பெருசா இருக்கு. இசக்கி, துப்பாக்கியில குண்டு இல்ல. அந்த நாய்கள்லாம் எந்த நேரத்திலையும் நம்மளை தாக்க வரலாம். அதனால ஓடுறதுக்கு தயாராரு. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரதீப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரண்மனை காடோட 3ஆம் பாகம். ஒரு வழியா இன்ட்ரோல் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாவலை முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாம ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க அண்ட் கெட் ரெடி ஃபார் தி சினிமேட்டிக் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். அத்தியாயம் 22. டிஸ்கோ டீ ஸ்டால். அதே நேரம் டீ கடையில் அன்றைய செய்தித்தாளை ஆளுக்கு ஒரு தாளாக வைத்து படித்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பேப்பர் படித்து முடித்தவர்கள் காரசாரமாக அரசியல் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அம்சவல்லி டீ கடை ரேடியோவை சத்தமாக ஒலிக்க விட்டிருந்தாள். இது இலங்கை வானொலி ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தமிழ் சேவை 2 என்று ரேடியோ கூவிக்கொண்டிருந்தது. போதாகுறைக்கு தெருமுனையில் வைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கரில் பல வகையான பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தன. அநேகமாக எல்லா வீடுகளிலும் விருந்தினர்கள் நிரம்பியிருந்தார்கள். பல்வேறு ஊர்களில் திருமணம் செய்து செட்டிலாகி இருந்த பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டிற்கு வந்து சந்தோஷமாக இருப்பதாக கதையளந்து கொண்டிருந்தனர். போன வருஷம் ஸ்கூல் லீவுக்கு பாவாடை சட்டை போட்டு வந்த பெண்கள் திடீரென்று ஹார்மோன்கள் உபயத்தால் வானிலிருந்து இறங்கி வந்த தேவதைகள் போல தாவணிக்கு மாறியிருந்தார்கள். அரண்மனைக்காடு இளைஞர்களின் கண்கள் டாலடிக்க ஆரம்பித்தன. காலையிலிருந்தே ஊருக்குள் காக்கி சட்டைகள் நடமாட்டத்தை பார்த்த ஊர் மக்களுக்கு சின்ன பண்ணை காணாமல் போன விஷயம் தெரிய வந்தது. யாரும் பெரிதாக கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை. எங்கேயாவது சின்ன வீட்டுக்கு போய் ஜெல்சா பண்ணிக்கிட்டு இருப்பாயா. அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியாதா? அது எப்படி போவாரு? திருவிழா சமயத்துல வெளியூருக்கு போக கூடாதுன்னு ஊரு கட்டுப்பாடு இருக்குல்ல. யோ, அவன் என்னைக்கே ஊர் கட்டுப்பாட்டை மதிச்சிருக்கான்? குடியும் குடுத்துருமால இருந்தா. அது சரி, வீடெல்லாம் ஒரே ரத்த சிந்தி இருந்துச்சாமே. எங்கேயாவது கை வச்சிருப்பான், சொந்தக்காரன் வந்து வாயிலே வெட்டியிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். வேற என்ன இருக்க போகுது? 4 பேர் 5 விதமாக பேசினார்கள். காலையிலிருந்தே சின்ன பண்ணையின் பல்வேறு வீர பிரதாபங்களை
டீக்கடையில் தெருக்களில் பேசி களைத்திருந்தனர். ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து கான்ஸ்டபிள் கந்தசாமியும் திருவிழா பாதுகாப்பிற்கு வந்திருந்த ராயப்பனும் ஊரை சுத்தி தெருநாய்கள் எங்கேயாவது நின்று கொண்டிருக்கிறதா என்று பார்த்து நின்றிருந்தால் அடித்து விரட்டிக் கொண்டிருந்தனர். சுருட்டு பிடித்துக் கொண்டு வந்த சிவசுதாத்தா போலீஸ்காரர்கள் நாய்களை விரட்டிக் கொண்டிருப்பதை பார்த்ததும், ஏன்பா எப்பல இருந்து நாய் பிடிக்கிற வேலை உங்களுக்கு கொடுத்தாங்க? என்ன பெருசு நக்கலா? பாத்து போ, கல்லு தடிக்கு கீழே வந்துட போறேன் என்றார் கந்தசாமி. நான் பார்த்து போறேன். நீ திருடனத்தான் பிடிக்கிறது இல்ல, நாயையாவது ஒழுங்கா பிடி என்றார் சிவசுதாத்தா. கந்தசாமி முறைப்பதையும் பொருட்படுத்தாமல் சுருட்டு புகையை குப்பு குப்பென்று விட்டபடி சிவசுதாத்தா டீக்கடையை நோக்கிச் சென்றார். டீக்கடை கல்லாவில் அமர்ந்திருந்த அம்சவல்லி இயல்பாக இரு கைகளையும் தூக்கி தலைமுடியை சீரமைத்தாள். பெண்கள் இயல்பாகவே செய்யக்கூடிய விஷயம்தான். திரட்சியான மார்புகள் மெல்லிய ஜாக்கெட்டுக்குள் ஏறி இறங்கியதை பார்த்த டீ குடித்துக் கொண்டிருந்த 2 பேர் மனதை தவறவிட்டனர். இன்னும் 2 பேர் டீ கிளாஸையே தவறவிட்டனர். மிச்சமிருந்தவர்கள் பார்க்க தவறிவிட்டனர். அதே நேரம் ஜெய்சங்கர் வந்த ஜீப் டீக்கடையை தாண்டி செல்ல அவனை பார்த்த அம்சவல்லியின் பெருமூச்சுகள் அவளுக்குள் அடங்காமல் டீக்கடை பாய்லரை போல சூடாகி வெளிப்பட்டன. ஜெய்யை பார்த்த உடனேயே பிடித்து போகும் அளவிற்கு ஹிந்தி பட நாயகர்கள் போல் தோரணையோ அதிசாகச ஒளிவட்டமோ இல்லை என்றாலும் அவனிடம் இருந்த ஏதோ ஒன்று அவள் பார்த்ததும் ஈர்த்தது. நாள் பூராவும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கு மத்தியில் அவளது பெண்மையால் சற்றும் பலவீனமடையாமல் அவளை கண்டுகொள்ளாமல் வந்த வேலையை பார்த்து கொண்டிருப்பதே அவளுடைய ஈர்ப்புக்கு காரணமாக இருக்கலாம். இப்ப கூட கண்டுக்காம தான் போறாரு. என்றைக்காவது ஒரு நாள் இவரை விழவைக்க வேண்டும் என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக் கொண்டாள். அந்த தெருவை கடந்து அடுத்த தெருவில் நுழைந்தது ஜீப். ரோட்டோரமாக ராயப்பன் நின்றிருப்பதை பார்த்ததும் இசக்கியிடம் ஜீப்பை நிறுத்த சொல்லி கீழே இறங்கினான் சங்கர். என்ன ராயப்பன், சேலம் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார். ராம்போ பெரிய கைக்காரன், எந்த குற்றவாளியும் அவன் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஜோசியர்காரர் தலை காணாம போன விஷயத்துல, அப்புறம் அந்த பட்டாத்திரி காணாம போன விஷயத்திலே அவனை கூப்பிட்டுருக்கணும். உடம்பு சரியில்லாதனால வர முடியாம போச்சான். ஓஹோ, அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இப்போ சமீபத்துல 1 மாசத்துக்கு முன்னால சேலத்துல வெளிப்புற நகர்பகுதியில ஒரு கொள்ளக்காரங்க வீடு புகுந்து நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு தடுக்க வந்த வீட்டுக்காரனை கழுத்தறுத்துட்டு ஓடி இருக்கானுங்க. ராத்திரி 12 மணிக்கு எங்க ஸ்டேஷனுக்கு போன் வந்துச்சு. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா வாசல்ல ஒருத்தர் ரத்த வளத்துல கிடந்தாரு. ஒரு 45 வயசு இருக்கும் சார். அவர் மனைவி பேசக்கூடிய நிலைமையிலே இல்ல. அழுது அழுது மூஞ்சி வீங்கி மயங்கி கிடந்தாங்க. புருஷனோட உடம்பு பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு தெம்பே இல்லை. அவர் பொண்ணு தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிகிற வரைக்கும் அந்த அம்மாவையும் மகளையும் அடுத்த தெருவில் அவங்க சொந்தக்காரங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னனால அங்க கொஞ்ச நேரம் அவங்கள இருக்கணும்னு அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்திலே ராம்போ வந்தாப்ல. பாடியையும் அது கிறந்த இடத்தையும் கவனமா பார்த்தாப்ல. யோசிக்கலையே, அடுத்த செகண்டே சொந்தக்காரர் வீடு முன்னால போய் நின்னாப்ல. உள்ள ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுச்சு. எங்களுக்கு சந்தேகம் வந்து நாங்க முறைப்படி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. புருஷங்காரன் சும்மா குடிச்சிட்டு வந்து மகளையும் மனைவியையும் போட்டு ஒரு நாளும் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். தாங்க முடியாம 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஆள் கழுத்து அறுத்து கொன்னுட்டு இந்த மாதிரி நாடகம் போட்டிருக்காங்க சார். இசக்கி ஆச்சரியமாக, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எதை வச்சு ராம்போ அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாரு என்று கேட்க, ராயப்பன் பதில் சொல்வதற்காக வாயை திறக்கும் முன் சற்று தூரத்தில் ஒரு போலீஸ் வேன் தூசியை கிளப்பியபடி வந்து கொண்டிருந்தது. சேலத்துல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எல்லாரும் ஜீப்ல ஏறுங்க, ஸ்பாட்டுக்கு போலாம். அனைவரும் ஜீப்பில் ஏறிக்கொள்ள போலீஸ் வேனுக்கு வழிகாட்டிக் கொண்டே சின்ன பண்ணை தோட்டத்திற்கு 2 வாகனங்களும் வந்து சேர்ந்தது. போலீஸ் வேனிலிருந்து இறங்கிய 2 கான்ஸ்டபிள்கள் மற்றும் ஒரு ட்ரெயினர் ஜெய்சங்கரை பார்த்து சல்யூட் வைக்க, ஜெய்சங்கர் தலையாட்டிவிட்டு இரத்தக்கரை படிந்திருந்த ரூமை காட்டினான். ஏற்கனவே ஒரு ஃபாரன்சிக் நிபுணர் ரூமை அலசிக்கொண்டிருக்க, போலீஸ் போட்டோகிராஃபர் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார். இசக்கி ராயப்பன் காதுக்குள் கிசுகிசுப்பாக, என்ன ராயப்பன், ராம்போ வரலையா? ராயப்பன் அவனை திரும்பி பார்க்காமல் அலட்சியமாக, வந்துட்டாரு என்றார். இசக்கி எங்கே எங்கே என்று ஆர்வமாக பார்க்க, வேனின் பின்பக்க கதவை திறந்த ட்ரெயினர் ராம்போ கமான் என்று சொன்னான். வேனுக்குள்ளிருந்து ஒரு பெரிய சைஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் குதித்து வாயை ஆவென பிளந்து
நாக்கை சுழட்டியது. நாய்க்குதான் இவ்வளவு பில்டப்பா என்பது போல் இசக்கி ராயப்பனை சுட்டெரிப்பது போல் பார்க்க ராயப்பன் அவனை கண்டுகொள்ளவில்லை. கொஞ்சம் பெரிய முகத்தில் சதுர மோவாய், கூரிய பற்கள், விடைத்த காதுகள், ஓநாய் போன்ற தோற்றம், பழுப்பு மற்றும் கருப்பு மிக்ஸான நிறம். இறங்கியவுடன் பாடி எங்கே என்று கேட்பது போல் சுற்றிலும் பார்த்தது. ஒட்ட வெட்டிய கிராப்பும் நீளமான காக்கி ட்ரௌசரும் போட்டிருந்தார் ட்ரெய்னர். ரேம்போவோட சென்ட் ரயில டைவர்ட் பண்ற மாதிரி ஊருக்குள்ள தெருநாய்க்கள் வேற எதுவும் இல்லையே. ஏன்னா போன மாசம் ஒரு கேஸ்ல தெருநாய்க்கள் நிறைய இருக்கிற ஏரியாக்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்பதான் செக் பண்ணிட்டு வந்தோம். அப்படி நிறைய திருநாய்கள் இருந்த மாதிரி தெரியல. ராம்போவை இரத்த சிதறல்கள் இருந்த பெட்ரூமுக்குள் ட்ரெய்னர் கூட்டிச் செல்ல மற்ற அனைவரும் வெளியே நின்றிருந்தனர். சிறிது நேரம் பெட்டை சுத்தி வந்து மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்தது. திடீரென ராம்போ மூக்குக்குள் மின்னலடிக்க 4 கால் பாய்ச்சலில் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தது. கழுத்துச் செயினை பிடித்துக் கொண்டிருந்த ட்ரெய்னரும் அதனோடவே பின்னால் ஓடி வந்தான். வீட்டுக்கு வெளியே நின்றிருந்த ஜெய்சங்கரும் மற்றவர்களும் நாய் ஓடி வருவதை பார்த்ததும் அவர்களும் அதன் பின்னே ஓடினர். சார், நம்மளால ஓடலாம் முடியாது. நான் இங்கே இருந்து கிரைம் சீனை பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போங்க என்றார் ராயப்பன். தகர ஷெட்டுக்குள் நுழைந்த நாய் ஒரு ரவுண்ட் அங்கே சுற்றி வந்தது. பின்னர் வெளியே வந்து சின்னப்பண்ணை தோட்டத்தை விட்டு வெளியே சென்று மண் சாலையில் ஊரை நோக்கி ஓடியது. பின்னால் ஓடி வந்த இசக்கி ஜெய்யை பார்த்து, சார், நீங்க வேணா பாருங்க. நேத்து நம்ம சோளக்கொள்ள பொம்மைய பார்த்தோம்ல, அந்த சோள காட்டுக்கு தான் ஓடும். நாய் முன்னால் அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்க ட்ரெய்னரும் மற்றவர்களும் பின்தொடர்ந்து ஓடிச் சென்றனர். இசக்கி நினைத்ததற்கு மாறாக சோளக்காட்டுக்குள் ஓடாமல் நேராக ஊருக்குள் ஓடியது. நாயுடன் போலீஸ்காரர்கள் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் ஆங்காங்கே திண்ணையில் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தவர்கள், வெற்றிலை இடித்துக் கொண்டிருந்த கிழவிகள், காம்பவுண்ட் சுவரோரமாக நின்று வம்பளந்து கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் பதட்டத்துடன் பார்த்தனர். சாலையோரமாக அவ்வப்போது நின்று மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்தது. பின்னால் ஓடிவந்த மற்றவர்கள் நின்று மூச்சு வாங்கிக் கொண்டனர். நாய் அங்கிருந்த ஒரு ஓட்டு வீட்டை சுத்தி சுத்தி வந்தது. ஓட்டு வீட்டின் முன்பக்கம் கீத்துப்பந்தல், பந்தல் போட்டிருந்த இடங்களில் கருமண். உள்ளே செல்லும் வழியின் இருபுறங்களிலும் சிறிய திண்ணை, கருமை படிந்த மாடம், சாளரத்தை இறுக்கி பிடித்த 4 தூண்கள் என பார்த்தவுடனேயே பழைய காலத்து வீடு என்று தெரிந்தது. ராம்போ அந்த வீட்டுக்குள் பாய்ந்து செல்ல ட்ரெய்னர் பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தான். ஜெய்சங்கரும் இசக்கியும் மற்ற 2 கான்ஸ்டபிள்களும் வெளியவே நின்றனர். ஜெய் இசக்கியிடம், எசக்கி, இந்த வீடு யாரோடதுன்னு விசாரிங்க என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். அதே நேரம் வீட்டுக்குள்ளிருந்து வீரபாகு வெளியே வந்தான். சார், நீங்களா? என்ன சார், நாய் நம்ம வீட்டுக்குள்ள பூந்துருச்சு. நாயை கட்டி போடுறதெல்லாம் இல்லையா? ஜெய் அவனை அப்படியே கொத்தாக பிடித்து இசக்கியிடம் ஒப்படைக்க இசக்கி அவன் சட்டையை பிடித்து இழுத்து ஒரு ஓரமாக கொண்டு சென்றான். 2 கான்ஸ்டபிள்களும் அவனை சூழ்ந்தார்கள். டேய் சொல்றா, நீ தான் அந்த கொலையெல்லாம் செஞ்சியா? அம்மா சின்ன பண்ணைய கடத்திட்டு போய் எங்கேயோ வச்சிருக்க? சார், இவன் மொழியே சரியில்லை. ஏதோ தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவனதான் இருப்பான் என்றார் கந்தசாமி. வீரபாகுவின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்ததால் அவன் அணிந்திருந்த பட்டாப்பட்டி கலண்டு விழும் அபாயத்தில் இருந்தது. சார், என்ன சார் சொல்றீங்க? கொலை, தீவிரவாதி என்னென்னமோலாம் சொல்றீங்களே, அவெல்லாம் என்னோட எனக்கு தெரியாது சார். எந்த தீவிரவாத கூட்டம்? பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட கனெக்ஷன்ல இருக்கியா, இல்ல அந்த ஹேடிங்டனோட கையாளா நீ? என்று வயிற்றில் ஒரு குத்து குத்தினான் இசக்கி. வீரபாகு வயிற்றை பிடித்தபடி, அம்மா, ஐயோ சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், என்னை விட்டுருங்க. அப்புறம் எப்படிடா போலீஸ் நாய் கரெக்டா மோப்பம் பிடிச்சு உன்னோட வீட்டுக்குள்ள மட்டும் நுழைஞ்சது என்று காளிமுத்து கேட்க, சார், அதான் எனக்கும் தெரியல. அது ஏதோ தெரியாம நுழைஞ்சிருக்கும் சார். நான் ஒரு டம்மி பீஸ் சார். சார், இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தலையிலா தொங்க விட்டு இவனுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தாதான் உண்மையில வெளியில வரும். வீரபாகுவின் கம்பீரமான மீசை தளர்ந்து போய் தொங்கிக் கொண்டிருக்க வீட்டிலிருந்து வெளியே வந்த ஜெய்சங்கர், இசக்கி, அவனை விடுங்க. ஏன் சார், என்னாச்சு? அத நீங்களே உள்ள போய் பாருங்க. இசக்கியும் மற்ற கான்ஸ்டபிள்களும் வீட்டுக்குள் வேகமாக நுழைய அடுப்பில் வைக்கப்பட்டிருந்த சட்டியை கீழே தள்ளிவிட்டு சிதறி கிடந்த சிக்கன் துண்டுகளை குதறிக் கொண்டிருந்தது ராம்போ. ட்ரெய்னர் தலையில் கை வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாக நின்றிருந்தார். இசக்கி கோபத்தில் பற்களை நரநரவென கடித்தான்.
பிளாஷ் கட்டில் ராயப்பன் ராம்போவை பற்றி சிலாகித்து பேசியது ஞாபகத்திற்கு வந்தது. எல்லா நாயும் ஒரே கேட்டகரி தான் போல இருக்கு. ட்ரெயினர் ஸ்டாப் என்று கத்தி கம் என்று சொல்ல நாய் ஒன்றும் பேசாமல், அதாவது குறைக்காமல் வீட்டை விட்டு வெளியே சென்றது. ட்ரெயினர் ஜெய்சங்கரிடம், சாரி சார், ரேம்போ ஏதோ டைவர்ட் ஆயிருச்சு. மறுபடியும் சென்ட் ரயில பிடிச்சு போலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ரேம்போ கோ. ட்ரெயினர் கோ என்று கத்த ராம்போ புசு புசுவென மூக்கை நீட்டி காற்றை நுகர்ந்து மறுபடியும் வெறி பிடித்தது போல் ஓடியது. ஆனால் இந்த முறை ஊருக்குள் ஓடாமல் மறுபுறமாக சென்று ஊருக்கு பின்புறமாக இருக்கும் மலையை நோக்கி ஓடியது. வீட்டுக்கு வெளியே திண்ணையில் தலையில் துண்டை போட்டு உட்கார்ந்திருந்த வீரபாகு, ஒரு சிக்கன் குழம்பு வச்சது தப்பாடா? அதுக்குள்ள எண்ணெய போய் ஒரு தீவிரவாதி கூட்டமா இல்ல ஹேரிங்டன் கையாலான்னு கேட்டாங்களே. ஆத்தா, என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது? உனக்கே தெரியல, நான் ஒரு டம்பி பீஸ் தான் என்று தனக்குத்தானே பேசி என்னவென்று புரியாமல் கதறிக் கொண்டிருந்தான். மலை மேல் பக்கமாக ஹாரிங்டன் பங்களாவுக்கு செல்லும் சாலையில் ட்ரெயினரை இழுத்து கொண்டு ஓடியது. ஜெய்சங்கரும் மற்றவர்களும் பின்னால் மூச்சிறைக்க ஓடி சென்றனர். சாலையிலிருந்து சைடில் குதித்து மலை மேல் ஏற துவங்கியது. உள்ளே செல்ல செல்ல வெளிச்சம் வெகுவாக குறைய துவங்கியிருந்தது. அவர்களுக்கு முன்னாலிருந்த வானுயர்ந்த மரங்கள் சூழ்ந்த பாதை செங்குத்தாக மேலேறி அடர்ந்து காடு வரை நீண்டிருந்தது. சில நொடிகளுக்கு எந்தவித ஒளியுமற்ற அமைதி. அதைத் தொடர்ந்து பெயர் தெரியாத பறவைகளின் கீச் கீச் என்ற சத்தம். இடையில் நாக்கை தொங்க போட்டு வேகமாக ஓடும் ராம்போவின் இளைப்பு சத்தம். அதைத் தொடர்ந்து சருகுகளை மிதித்துக் கொண்டு ஓடும் போலீஸ்காரர்களின் காலடி சத்தம். சிறிது தூரம் வனப்பகுதிக்குள் சென்றதும் புதர்கள் நிறைய வளர்ந்திருந்த பிரதேசம் வந்தது. படர தோதான இடங்களில் மரங்களின் மேலேறி வளர்ந்திருந்த உன்னிச்செடிகளையும் அதன் சிவப்பு மஞ்சள் நிறங்களில் பூத்திருந்த மலர்கள் அரை வெளிச்சத்தில் ஒளிர்வதையும் பார்த்து கொண்டே ஓடினார்கள். பட்டாம்பூச்சிகளும் சிறு குருவிகளும் உன்னிச்செடிகளை ஆக்கிரமித்திருந்தன. புதர் பிரதேசத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பறவைகளின் கலவையான சிலம்பல் ஒலிகளை ஓடியவர்களின் பூட்ஸ் சத்தம் சிதறடித்தது. காளிமுத்துவும் மற்றொரு போலீஸ்காரரும், ஐயோ சார், இதுக்கு மேல எங்களாலேயும் முடியாது, நீங்களே போங்க சார் என இடுப்பில் கை வைத்து மூச்சிறைத்துக் கொண்டு நின்றனர். சங்கரும் இசக்கியும் அவர்களை திரும்பி பார்த்துவிட்டு நாயை பின்தொடர்ந்து ஓட்டத்தை தொடர்ந்தார்கள். மரங்களின் உச்சி கிளைகள் ஒன்றை ஒன்று ஆதரவாக தழுவி சூரியனின் குறை வெளிச்சத்தையும் உள்ளே நுழைய விடாமல் தடுத்து ஒரு பச்சை நிற சுரங்கவெளி சாலை போல் நீண்டிருந்தது. மின்மினி பூச்சிகள் அவர்களை தொடர்ந்து வந்து வேவு பார்த்ததைப் போல தோன்றியது. ஓடிக்கொண்டிருந்த இசக்கி ஜெய்யை பார்த்து பதட்டமாக, சார், என்ன சார் இது? நிஜமாவே ஹாரிங்டன் பங்களாக்குள்ள தான் ஓடுது போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஜெய் எதுவும் பேசாமல் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான். மேலும் இசக்கி, சார், ஹாரிங்டன் பங்களாவை நோக்கி தான் போகுதுன்னா நிச்சயமா அங்கிருந்து தான் யாரோ வந்து சின்ன பையனை தூக்கியிருக்கணும். மொத்த கொலைக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கணும். வேண்டாம் சார், அப்படியே திரும்பி போயிடலாம். ஊர் மக்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பூட்டி கிடக்கிற பங்களால இருந்து யாரும் வர முடியுமா? சார், அதுதான் அந்த துரைமாரோட ஆவி என்று இழுத்தான் இசக்கி. முன்னால் ஓடிச் சென்ற ராம்போ திடீரென்று பிரேக் அடித்தது போல் நின்றது. அனைவரும் நின்றார்கள். பின்னர் ஆக்ரோஷமாக குரைக்க ஆரம்பித்தது. எதை பார்த்து குரைக்கிறது என அனைவரும் அந்த திசையை பார்க்க முன்னால் பச்சை பாசி பூத்திருந்த ஒரு சிதிலமடைந்த காம்பவுண்ட் சுவர் தெரிந்தது. அநேகமா இதுதான் ஹாரிங்டன் பங்களாவா இருக்கணும் என ஜெய் நினைத்துக் கொண்டான். காம்பவுண்டை தாண்டி சற்று தூரத்தில் பனிக்குள் சிக்கிய மாளிகை அரைகுறையாக தெரிந்தது. சரியாக தெரியாவிட்டாலும் மாளிகையின் பிரம்மாண்டம் பிரமிக்க வைத்தது. பராமரிப்பு இல்லாமல் மாளிகை உட்புறம் தூசிக்குள் புதைந்திருக்க வேண்டும். சுற்றிலும் நின்றிருந்த வயதான மரங்கள் நூற்றாண்டு கால சுமையை சுமந்தபடி பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. கேட் எங்கே இருக்கிறது என்று ஜெய் தேடினான். காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஒரு சிறிய பாதை ஒன்று காம்பவுண்டை கட்டிப்பிடித்தபடி சென்றது. அநேகமாக இதுதான் கேட்டுக்குச் செல்லும் பாதையாக இருக்க வேண்டும். நாய் நின்ற இடத்திலேயே நின்று குரைத்தபடி துள்ளிக் கொண்டிருந்தது. ட்ரெயினர் சங்கிலியால் அதை பிடித்து இழுக்கக்கூட இல்லை. ஆனால் நாய் முன்னேறி ஓடாமல் பாதுகாப்பான தூரத்தில் நின்றபடி
பங்களாவை பார்த்து குரைத்துக் கொண்டே இருந்தது. இசக்கி ஜெய்சங்கரின் கையை பிடித்துக்கொண்டு, சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க, இங்கிருந்து போயிடலாம். எனக்கு என்னமோ இது சரியா படல சார் என்று தன் கெஞ்சலை மானசீகமாக தெரிவித்தான். ஜெய் ஒன்றும் பேசாமல் முன்னேறிச் செல்ல வேறு வழி இல்லாமல் இசக்கியும் பின்தொடர்ந்தான். சற்று தூரத்தில் கேட் தெரிந்தது. காம்பவுண்ட் சுவரோரமாகவே சென்ற அவர்கள் கேட்டை நெருங்குவதற்கு இன்னும் 30 அடிகள்தான் இருந்தது. இருந்தாலும் அது ஏதோ தொலைதூரத்தில் மைல் கணக்காக நீண்டு கொண்டே இருப்பது போல் பிரம்மை ஏற்பட்டது. திடீரென ஒரு ராட்சச உருமல் சத்தம் காம்பவுண்ட் சுவருக்கு மறுபக்கமாக இருந்து கேட்டது. இருவரும் விக்கித்து அப்படியே நின்றார்கள். அதைத் தொடர்ந்து பயங்கரமான அமைதி. அந்த சூனிய பிரதேசத்தின் அனைத்து சத்தங்களும் உறைந்து போனது. காம்பவுண்டின் மறுபுறம் பரபரவென கடினமாக பிராண்டும் சத்தம். ஒன்றல்ல இரண்டல்ல, எக்கச்சக்கமான பிராண்டும் சத்தம். இருவரும் காதுகளை தீட்டிக் கொண்டனர். மறுபுறம் கடுமையாக மூசி மோப்பம் பிடிக்கும் ஓசை கேட்டது. இன்னைக்கு இங்கேயே சமாதிதான் போல. இசக்கியின் உதடுகள் நடுங்கின. மார்பு குழியும் நாசி துவாரமும் கஷ்டப்பட்டு சுருங்கி விரிந்தன. மூச்சை சிரமத்துடன் இழுத்து விட்டான். ஒரு சில நொடிகள் கழித்து கலவையான உருமல் சத்தங்கள் மூர்க்கத்தனமாக காம்பவுண்ட் சுவரை ஊடுருவிக் கொண்டு வந்து அவர்கள் காதை கிழித்தது. இருவரும் பயத்தில் உறைந்தே போனார்கள். அத்தியாயம் 23. நாட்டாமை வீடு. அதே நேரம். கன்னி தெய்வம் சொன்ன விஷயம் மனதில் சூறாவளியாய் அடித்துக் கொண்டிருக்க நாட்டாமை தளர்ந்து போய் காரில் வந்திறங்கினார். சொந்தக்காரனாக இருந்தாலும் வீரபாகுவிடம் கூட விஷயத்தை சொல்லவில்லை. யாரிடமும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தார். எந்த வகையில் மகள்களுக்கு ஆபத்து வரும் என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் என்ன செய்வது என்றுதான் தெரியவில்லை. வீட்டுக்குள் ராஜுவிடம் பேசிக் கொண்டிருந்த நிரோஷா அவரை பார்த்ததும் ஓடி வந்து கையை பிடித்துக் கொண்டு, சரிப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆமா, சின்ன பாண்டி எங்க வந்தாச்சா? அப்பாவே வந்துட்டாங்க பெரியப்பா. உங்ககிட்டதான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. பெரிய பாண்டியன் குரலை கேட்டதும் ரூமை விட்டு வெளியே வந்த சின்ன பாண்டியன், என்னண்ணே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. நீ ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. சின்ன பாண்டியன் நிரோஷாவை பார்க்க நிரோஷா புரிந்து கொண்டு ராஜுவை கூப்பிட்டு வெளியே சென்றாள். வெளியே வந்த ராஜு நிரோஷாவை பார்த்து, நிரோ, ஐயா முகமே சரியில்லை. கோயில்ல என்னமோ நடந்திருக்கு. அநேகமா உங்க சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். என்னன்னு விசாரி. நானும் அதான் நினைக்கிறேன். 7ஆம் கிளாஸ் படிக்க வேண்டியவன் 2 வாட்டி ஃபெயில் ஆகி 5ஆம் கிளாஸ்லயே இருக்க. ஆனாலும் சின்ன பையன்தான் நீ. இப்படி வயசுக்கு மீறி இப்படி எல்லாம் யோசிக்கிற? நான் கட்டிக்க போற புள்ள சம்பந்தப்பட்ட விஷயம்னா எனக்கு அக்கறை இருக்காதா? சார், யார் கட்டிக்க போறீங்க? உன்னதாண்டி சொன்னேன். பியா அடிங்க என்று கையை ஓங்க ராஜு துள்ளி குதித்து ஓடினான். டேய் நில்லுடா, நானும் உங்க வீட்டுக்கு தான் வரேன். தாமராக்காவை பாக்கணும், ரொம்ப நாளாச்சு என்று கத்தினாள். அவன் நிற்காமல் முன்னால் ஓடிக்கொண்டிருக்க நிரோஷா அவனை துரத்தி கொண்டு பின்னால் ஓடினாள். டுர் டுர் என்று மோட்டார் சைக்கிள் ஓட்டியபடியே தெரு தெருவாக கடந்து ஓடினான் ராஜு. ராஜுவின் மோட்டார் சைக்கிள் அதிவேகமாகச் செல்ல நிரோஷா பின்தங்கினாள். சற்று நேரம் நின்று மூச்சு வாங்கி விலகிய தாவணியை சரி செய்து கொண்டு நடந்து சென்றாள். கீழத்தெரு செல்லும் பாதைக்கு திரும்பாமல் மேலத்தெருவின் கடைசி சந்தில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்று ராஜு எதையோ பார்த்து கொண்டிருந்தான். எதை அப்படி சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நிரோஷா யோசித்தபடியே அவனை நெருங்கி, இங்க என்னடா பண்ற என்று கேட்க நிரோஷாவை திரும்பி பார்த்து, சத்தம் போடாத என்று சைகை காட்டினான். நிரோஷா அவனைப் போலவே மரத்தின் பின்னால் ஒளிந்தபடி அவன் பார்க்கும் திசையை பார்த்தாள். யாரோ ஒருத்தி அதற்கடுத்திருந்த தண்ணி வராத கால்வாயை தாண்டி காட்டுக்குள் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. நிரோஷா கிசுகிசுப்பாக, யாரு? இதுக்காக ஒளிஞ்சு நின்று பாக்குற? நம்ம டீக்கடை அம்சவள்ளி தான் அது.
எதையோ பையில மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு போறா. இருக்காவது அவசரத்துக்கு காட்டு பக்கம் ஒதுங்குவாங்களா இருக்கும்டா. வா நம்ம போலாம். கொஞ்சமாவது மூளைய யூஸ் பண்ணு நீரோ. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போறனோ. டேய் என்பது போல் அவனை பார்த்து முறைக்க ராஜு தொடர்ந்தான். அவங்க வீட்ல தான் டாய்லெட் இருக்குல்ல, அவங்க எதுக்கு காட்டு பக்கம் போகணும்? அவளை ஃபாலோ பண்ணி போய் என்னன்னு பார்ப்போம். ஏதாவது தப்பு பண்ணி மாட்டினான்னு வச்சுக்க, அதை சொல்லி மிரட்டியே நம்ம இஷ்டம் போல ஓசியில பிஸ்கட்டும் டீயும் வாங்கி சாப்பிடலாம். அம்சவல்லியை முன்னால் போகவிட்டு நிறைய இடைவெளி விட்டு இருவரும் பின்தொடர்ந்தார்கள். சுற்றும் முற்றும் பார்த்தபடி கால்வாயை தாண்டி மரங்களுக்கு இடையே வெகு தூரம் சென்ற அம்சவல்லி அங்கே ஓரிடத்தில் நின்றாள். சுற்றிலும் யாருமில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். பைக்குள்ளிருந்து எதையோ வெளியே எடுத்தாள். அவளை பின்தொடர்ந்து வந்து மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்த ராஜுவும் நிரோஷாவும் அதிர்ந்து போனார்கள். இதற்கிடையில் நாட்டாமை வீட்டுக்குள் 4-5 மாசமா செல்லம்மா வீட்டுக்கு அனுப்புன மணி ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டே இருந்துச்சு. என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக ஆள் அனுப்பியிருந்தேன். அவன் சேலத்துக்கு போய் பார்த்துட்டு அங்க வீட்டுல யாரும் இல்ல, செல்லம்மாவுக்கு டிபி வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் எந்த தகவல் இல்லைன்னு சொன்னா. அவ சித்தட்டா கூட ஒரு சில பேர் சொன்னாங்கண்ணே. ஜெய், என்னடா அது? இன்னைக்கு வர செய்தி எல்லாம் ஒரே கவலைய தரக்கூடியதாவே இருக்கே. ஆமா, அவளுக்கு ஒரு பையன் இருந்தானே, அவனும் வீட்ல இல்லையா? அவன் பேர் கூட ஏதோ தங்கப்பண்டி தானே? ஆமாண்ணே, அவனை பத்தி எந்த தகவல் இல்லையா. 5 மாசமா வீடு பூட்டியதா இருந்ததான். முடிஞ்சா இன்னொரு தடவை ஆள் அனுப்பி அவனை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு. இருந்தானா அவனை கூட்டிட்டு வந்து நம்ம ஊர்ல ஏதாவது வேலை போட்டு கொடு. நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு அவனாவது துணையா இருக்கட்டும். என்னன்னது? அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஊர்ல என்ன சொல்லுவாங்க? நீ ஏன் கவலைப்படுற? ஊர்ல எவனாச்சும் சொன்னானா எனக்கு தானே தலைக்குனிவு. நான் சொன்னதை செய் என்று மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாமல் படக்கென்று முடித்துவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றார். சின்ன பாண்டியன் போய்க் கொண்டிருந்த மூத்தவரை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அவர் ரூமுக்குள் நுழைந்ததும் சின்ன பாண்டியனின் புரியாத பார்வை புதிராக மாறி புதிய பார்வையாக பரிணமித்தது. திருவள்ளூர் தாண்டி திருப்பதி செல்லும் சாலையில் திருப்பாச்சூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அதே நேரம் ரஹ்மானும் பிரேமனும் அந்த நீண்ட கப்பிச்சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். காற்று அவர்கள் கேசத்தோடு விளையாடிக் கொண்டிருக்க நீண்ட பைக் பிரயாணம் அவர்கள் இழந்திருந்த உற்சாகத்தை மீடு கொடுத்திருந்தது. சுற்றிலும் வானம் பார்த்த மஞ்சள் பூமி, விவசாயம் கைவிடப்பட்ட நிலங்கள், தகித்துக் கொண்டிருந்த பிரம்மாண்டமான செங்கல் சூளைகள், மல்லாட்டை விவசாய நிலங்கள், இவற்றுக்கு இடையே தூவிவிட்டது போல் பெருகிக் கிடந்த பெரும்பாறைகள் பார்வையில் தென்பட்டன. மேகங்கள் கூட்டணி அமைத்து மறைத்துவிட்ட சூரியனின் ஊமை வெயிலின் ஒளி பின்னணியில் தெரிந்தன ரோட்டின் இருமருங்கிலும் இருந்த கிராமங்கள். பைக்கில் பின்னால் உட்கார்ந்திருந்த ரஹ்மான் ரோட்டோரத்தில் சங்கிலிக்கோட்டை 3 கிலோமீட்டர் என்ற பலகையை பார்த்ததும், டேய், காலாங்காத்தால அடிச்சு புடிச்சு கிளம்பி இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு வந்திருக்கியே, இப்போயாவது என்ன விஷயம் சொல்லேண்டா? எங்க அம்மா ஊருக்கு பக்கத்து ஊர் இது. எங்க குலதெய்வம் இந்த ஊர்ல இருக்கிற பலவேசக்கார சாமி தான். இந்த ஊர் கோயில் பத்தி ரொம்ப விசேஷமா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க முன்னோர்கள் தெற்கு பக்கமா இருந்து இந்த ஊர்ல குடியேறினப்ப பலவேசக்காரனுக்கும் கோயில் கட்டியிருக்காங்க. ஆவி பேய் பிடிச்சவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தா பலவேசக்காரன் அவங்கள அடிச்சு விரட்டுவான்னு ஒரு நம்பிக்கை. அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். உன்னோட நம்பிக்கைகளுக்கு விரோதமா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்காக வா. சே, என்னடா நீ என்னை பத்தி தெரிஞ்சுமா அப்படிலாம் பேசுற? எனக்கு மதத்தை விட மனுஷனதான் முக்கியம். உன்ன மாதிரி தான் எங்க ஊர்க்காரங்களும். எங்க அப்பா ஊரு தூத்துக்குடி மஞ்சள் நீர் காயல். அங்க உள்ள அரியநாச்சி அம்பிகை கோயில், ஸ்ரீ பலவேசக்காரன் சுவாமி, ஸ்ரீ சுடலமாடன் சுவாமி கோயில், இதெல்லாம் அந்த பகுதியில ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு வருஷமும் கொடவிழாவப்ப முத்தாய்ப்பு நிகழ்ச்சியா சங்குமுக தீர்த்தம் எடுத்து வர்ற சம்பவம் நடக்கும். இதுக்காக மஞ்சள் நீர் காயல்ல இருந்து பக்தர்களும் சாமியார்களும் 3 கிளைகளா பிரிஞ்சு ஓடுற தாமிரபரணியில ஓடுற நீருக்கு நடுவுல நீந்தி போய் தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் கடற்கரையில உள்ள மணல் தித்துல சூளம் பெரம்பு அதெல்லாம் வச்சு கும்பத்துல மாவில வேப்பில வச்சு பூஜைகள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் சங்குமுக தீர்த்தத்தில இருந்து கொண்டு வந்த நீரை கும்பத்துல நிரப்பி அரியநாச்சி அம்பிகைக்கு புடவை அணிவிச்சு ஆவாகனம் செய்வாங்க.
அந்த கலசத்திற்கு அம்பிகை போல அலங்காரம் செஞ்சு அங்கிருந்து மேலதாளத்தோட அம்பிகைய அழைச்சிட்டு போய் மீண்டும் வந்த வழியிலேயே ஊருக்கு திரும்புவாங்க. இதுல விசேஷம் என்னன்னா, கடற்கரையில இருந்து மஞ்சள் நீர் காயல் திரும்புற வழியில பழைய காயல்ல உள்ள பள்ளிவாசல்ல கும்பத்துல ஆவாகனம் செஞ்சு அழைச்சு வரப்படும் அரியநாச்சி அம்பிகைக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சியும் நடக்கும். அப்போ சாமியாடிகள் பள்ளிவாசலுக்கு உள்ள போவாங்க. அங்க பள்ளிவாசல் சார்பில் ஃபாத்தியா ஓதுவாங்க. பள்ளிவாசலோட அசரத் மற்றும் நிர்வாகிகள் வர்றவங்களுக்கு மரியாதையும் செய்வாங்க. அப்புறம் பள்ளிவாசல் சார்பா புதிய வெள்ளை துணியில வாழைப்பழம், வெல்லம், நாட்டு சக்கரை வச்சு வந்தவங்களுக்கு கொடுத்து மரியாதை செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மதம் முக்கியம் இல்ல, மனுஷனதான் முக்கியம்னு எல்லா மக்களும் நம்புற ஒரு நாள் வரும். அத்தியாயம் 24. இருவரும் சென்று கொண்டிருந்த போது எதிரே 2 சாலைகள் பிரியும் இடம் வந்ததும் பிரேமன் பைக்கை நிறுத்தினான். இது வரைக்கும் நானும் சங்கிலி கூட்ட பலவேசங்காரன் கோயிலுக்கு வந்ததில்ல. இப்போ உனக்காக தான் வரேன். யார்கிட்டயாவது வழி விசாரிப்போம் வா. எதிரே ஒரு ஓட்டை சைக்கிளை மிதித்தபடி எதிர்பட்ட ஒருவரிடம் கோயிலுக்கு எப்படி போவது என்று வழி விசாரித்தார்கள். வலது பக்கம் போற வழியில திரும்பி நேரா போங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஆலமரம் வரும். அதுக்கு முன்னாலே ஒரு கோயில் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், வலதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரத்திலேயே ரோட் தூரமா பெரிய முள்ளுக்காடு வரும். கள்ளிச்செடியும் எருக்களஞ்செடியும் நிறைய இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத பிரதேசம். காத்தடிக்கும் போது யாரோ அழுகிற மாதிரியும் சிரிக்கிற சத்தமோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரியும் உங்க காதுல கேக்கும். திரும்பி பார்க்காம நேரா போயிருண்ட. அப்படி பார்த்தா என்னென்ன நடக்கும்? தம்பி, நீங்க ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பலவேசங்காரன் இது வரைக்கும் நியாய தீர்ப்பு செஞ்ச உங்களோட ஆவி. அவனை பழி வாங்கறதுக்காக சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அவன் கோயிலுக்கு போறவங்களையும் தாக்கும். யாராவது உங்களை பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்தா கூட திரும்பி பார்க்க கூடாது. அது பின்னாலையும் போக கூடாது. என்ன புரிஞ்சுதா? இருவரும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு பைக்கில் பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர் சொன்ன மாதிரியே பெரிய முள்ளுக்காடு வந்தது. அதை கடக்கும்போது காற்று விறுவிறுவென சுழன்றடித்து ஏதேதோ வினோதமான சத்தங்களை எழுப்பியது. தூரத்தில் சடை சடையாக விழுதுகளுடன் ஒரு பிரம்மாண்ட ஆலமரம் தெரிந்தது. சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த காம்பவுண்ட் சுவரில் செடிகொடிகள் முளைவிட்டிருந்தன. இருவரும் பைக்கினை வெளியே நிறுத்திவிட்டு காம்பவுண்ட் கேட் வழியாக கோயிலுக்குள் நுழைந்தனர். அவர்கள் உள்ளே நுழையும் தருணத்தில் தடதடவென்று ஏதோ சத்தம் பின்னால் கேட்க ஸ்டாண்டிட்டு நிறுத்தி வைத்திருந்த பைக் கீழே விழுந்து கிடந்தது. பிரேமன் சென்று பைக்கை நிமிர்த்தி திரும்பவும் ஸ்டாண்டிட்டான். திடீரென்று காம்பவுண்ட் சுவர் மேல் எங்கிருந்தோ வந்த கழுகு ஒன்று வந்தமர்ந்து சிறகுகளை படபடவென அடித்தது. இருவரும் அதை பார்த்தபடியே மறுபடியும் கோயிலுக்குள் நுழைந்தனர். பெரிய முண்டாசு, பார்த்தாலே கிளியை ஏற்படுத்தும் கண்கள், முரட்டு மீசை என உயரத் தூக்கிய அருவாளுடன் நின்று கொண்டிருந்தது பலவேசக்காரன் சிலை. கோவிலுக்கு பின்னால் திரும்பிய பக்கமெல்லாம் புதராக காட்சியளித்தது. ஆலமரத்துக்கு பின்பக்கமாக இருந்து நீண்ட தலைமுடி பறக்குமாறு ஒரு நடுத்தர வயது நபர் வந்து கொண்டிருந்தார். அவர்தான் பூசாரியாக இருக்க வேண்டும். வணக்கங்கய்யா, உங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். பூசாரி என்ன விஷயம் என்று கேட்க பிரேமன் சுருக்கமாக நடந்தவற்றையெல்லாம் சொன்னான். ஒன்றுமே பேசாமல் பூசாரி சுற்றிலும் பார்த்தார். பின்னர் அங்கிருந்த பையில் வைத்திருந்த தேங்காய் ஒன்றை எடுத்து ரஹ்மானின் தலையில் வைத்து கண்களை உருட்டி மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார். அரி சக்கரம், அருவலி சக்கரம், அகத்தில் பிறந்த ஆகக்கூலி சக்கரம், தரிதரி சக்கரம், ஆகானுமரர், ஆகாச சக்கரம், அயனுமறியாத அக்கினி சக்கரம், மூலமாம் சக்கரம், முளைத்தெழுந்த சக்கரம், முப்பரம் எரித்த மூலவிதி சக்கரம், காமனை எரித்த சக்கரம், கண்ணன் கை சக்கரம், கரைகண்ட நாதரை கரை எடுக்கும் சக்கரம், கள்ளபிசாசை கருதியுண்ட சக்கரம், மாகுவலியானவனை சிறையில் வைத்த சக்கரம், மறைக்காட்டு சக்கரம், மறைய வரைந்திடும் அரைந்திடும் சக்கரம், சிவசிவ சக்கரம், திருநீற்று சக்கரம், தில்லையுள்ளாடிய சிதம்பரனார் திருக்கழுத்தில் சங்கு சக்கரம், அஞ்செழுத்தை செபித்தான சக்கரம், ஆதி நாராயணமூர்த்தி திருக்கையில் சங்கு சக்கரம், மாலைப்பேயை மண்ணில் மயக்கும் சக்கரம், காலைப்பேயை கழுத்தை அறுக்கும் சக்கரம், உறக்கத்தில் பயமுறுத்தும் முற்பனமாக பேய்களை இறக்க இறக்க கக்க கக்க கழுத்தை அறுக்கும் ஈரண கண்டன் சக்கரம், உள்வஞ்சனை செய்தது, பிறவஞ்சனை செய்தது, துர்க்கை தலையிலே சூனியத்தை வைத்தது, பிடாரியின் கோவிலிலே பீடத்துக்குள்ளே புதைத்தது,
பொன்னுருவம் பண்ணி எருக்களை தூரினுள்ளே புதைத்தது. ஓதி வைத்ததும் உரு பண்ணி வைத்ததும் குந்தியிலே வைத்ததும் குகையிலே வைத்ததும் மண்ணிலே வைத்ததும் மனையிலே வைத்ததும் வித்துக்குள்ளே வைத்ததும் பித்துக்குள்ளே வைத்ததும் அடுப்பாங்கரையிலே அடுப்பறை கட்டி வைத்ததும் வெள்ளாவி கரையிலே வைத்ததும் மருதாணி கரையிலே வைத்ததும் காமாட்டில் வைத்ததும் மதலை மாட்டில் வைத்ததும் முன்கை முமுறித்ததும் முகமாத்து செய்ததும் சூலாறு குத்தி சுடலையிலேயே புதைத்ததும் கல்லத்ததும் கருமலையத்ததும் சொல்லத்ததும் சொன்னவன் நாவத்து மந்திரமத்தது தந்திரமத்தது மாத்தான தலையத்தது கட்டாணி திரித்தது வையத்தார் சூனியம் எல்லாம் அப்புதெரி ஆணித்தெரி உட்டுத்தெரி ஓம் சிவாய எககுயா நசி நசி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பூசாரியின் உடல் கடகடவென ஆடிக்கொண்டிருந்தது. ரெஹமான் தலையை பிடித்துக் கொண்டு மயங்கி கீழே விழுந்தான். பிரேமன் பதட்டமாக, டே ரகு எந்திரா, என்னடாச்சு உனக்கு? டே ரகு, சாமி என்ன சாமி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்? பயப்படாதீங்க தம்பி, ஒன்னும் ஆகல, கொஞ்ச நேரத்தில் அவரே முழிச்சிருவாரு. பின்பு அந்த தேங்காயை ஒரு பையில் போட்டு அவன் கையில் கொடுத்தார். வீட்டுக்கு போனதும் தலைய சுத்தி இந்த தேங்காய வாசல் நடையில வச்சு அருவாளால ஒரே வெட்டா வெட்டி உடைச்சு யாராவது இன்னொரு குடும்ப உறுப்பினர்கிட்ட கொடுத்து ஆளே இல்லாத இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துருங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே சரசரவென ஏதோ சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர். கோயில் வாசலுக்கு வெளியே பெரிய நாகப்பாம்பு ஊர்ந்து செல்வதை பார்த்தார்கள். அதை காம்பவுண்ட் சுவரில் உட்கார்ந்திருந்த கழுகு திரும்பி பார்க்க அடுத்த நொடி லாவகமாக பறந்து சென்று அதனை ஓடவிடாமல் படக் படக் என்ற தலைப்பகுதியை குறிவைத்து கொத்தியது. பாம்பும் விடாமல் விஸ்வரூபமாக படமெடுத்து உஸ் என்று சீறியது. கழுகு தனது காலின் கூரிய நகங்களால் சீறிக்கொண்டிருந்த பாம்பை தாக்க பாம்பின் வாய்ப்பகுதி கிழிந்து இரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. அடிபட்ட பாம்பு மேலும் உக்கிரமாகச் சீர 2 அடி பின்வாங்கிய கழுகு மறுபடியும் பாம்பின் கண்ணை குறிவைத்து கொத்த முயற்சித்தது. பாம்பு உடனடியாக கழுகின் மேல் பாய்ந்து உடலை சுற்றி கொண்டது. ஒரு நொடி தடுமாறிய கழுகு சுதாரித்து சடசடவென ரக்கைகளை உதறி பாம்பை தூரத் தள்ளியது. தள்ளி விழுந்த பாம்பு கோவிலுக்குள் நின்றவர்களை ஒருமுறை திரும்பி பார்த்தது. அடுத்த நொடி சாலையின் மறுபக்கம் இருந்த புதர்களுக்குள் ஓடி மறைந்தது. கழுகு தன்னுடைய மஞ்சள் மூக்கை மணலில் பலமுறை தேய்த்து கொண்டு சிங்கம் போல் சிலிர்த்து நின்ற பிடர் இறகுகளுடன் அவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்தது. மறுபடியும் காம்பவுண்ட் சுவரில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. பிரேமன் எல்லாவற்றையும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். பூசாரி பிரேமனை திரும்பி பார்த்து, இது பலவேசங்காரனுடைய கழுகு. உங்க நண்பனை சூழ்ந்திருக்க ஆபத்து விடாம அவர் பின்தொடர்ந்து வந்திருக்கு. பலவேசங்கார சும்மா விடுவானா? இருங்க, இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆலமரத்தில் மாட்டியிருந்த உடுக்கையை கையில் எடுத்தார். பலவேசக்காரன் சிலை முன்னால் நின்று மெல்ல தட்ட ஆரம்பித்தார். உடுக்கை சத்தம் மெல்ல மெல்ல அதிகரித்து கோவிலை சுற்றி அடித்துக் கொண்டிருந்த காற்றுடன் இணைந்து உக்கிரமாக மாறியது. தலையை ஆட்டி உடுக்கை அடித்துக் கொண்டிருந்த பூசாரி கொஞ்ச நேரத்தில் வலிப்பு வந்தது போல் வேகமாக ஆடி ஏய் என்று உச்சஸ்தாதியில் கொக்கரித்தார். கைகூப்பி பார்த்து கொண்டிருந்த பிரேமன், சாமி வந்துட்டியாப்பா? வந்துட்டண்டா, வந்துட்ட. பின்னர் பாம்பு ஊர்ந்து போன திசையை பார்த்தபடி, பலவேஷம் போட்ட ஜனங்களை காப்பாத்துற பலவேஷங்கார இடத்துக்கே வேஷம் போட்டு வந்திருக்கியாடி, என்ன தைரியண்டி உனக்கு? அவர் சொன்ன வார்த்தைகளை கண்களாலேயே ஆக்ரோஷமாக்கினார். பின்னர் பிரேமனை நோக்கி, டே, ஓ நண்பனுக்கு ஆபத்து அரண்மனைக்காடு ஊர்ல இருந்து தான் கிளம்பி வந்திருக்கு என்று மேற்கொண்டு சொன்னதும் பிரேமன் திகைத்தான். என்னது அரண்மனை காடா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியா இருக்கே. ஓ ஷெட், இது மித்ராவர ஊராச்சே. பூசாரி தொடர்ந்து பல விஷயங்களை சொல்ல பிரேமன் உடல் நடுங்கியபடி கேட்டுக்கொண்டிருந்தான். கணீர் கணீரென உடுக்கை சத்தத்தால் ஏற்பட்ட காற்றின் அதிர்வு பிரேமனின் கண்களில் இறங்கிக் கொண்டிருந்தது. ஐயா, இதுக்கு என்னையா செய்யணும்? என் நண்பனை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் என்ன வேணாலும் செய்யறேன் என்று கதறினான். பூசாரி ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய பையை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். பிரேமன் உள்ளே பார்த்தான். ஏதோ மூலிகை பொடி போல தெரிந்தது. பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடம் சொன்னார். கவனமாக கேட்டுக்கொண்ட பிரேமன், இல்ல சரிங்கய்யா, ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லக்கூடாதா என்று கேட்க அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல், மலையேற விடுறா, என்னைய மலையேற விடு என்று பிரேமனை சுத்தி சுத்தி ஓடினார். முக்கியமான கேள்விக்கு பதில் வரவில்லையே என்று பிரேமனுக்கு ஏமாற்றம். பூசாரி ஓட்டத்தை நிறுத்தவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட பிரேமன்
பலவேசக்காரன் சிலை முன்னாலிருந்த சிறிய சிமெண்ட் மேடையில் கொளுத்தி வைத்திருந்த கற்பூர தட்டை எடுத்து அவர் எதிரில் நீட்டினான். சிறிய தீச்சுவாலையுடன் எரிந்து கொண்டிருந்த கற்பூர துண்டை எடுத்து வாயில் போட்டு அல்வா துண்டை போல் முழுங்கினார். அடுத்த நொடி வெட்டப்பட்ட மரம் போல் ஸ்லோ மோஷனில் கீழே சாய்ந்தார். கீழே மயங்கி கிடந்த ரஹ்மானை கவலையுடன் பார்த்த பிரேமன், இவனுக்கு இப்போது நித்ரா யாரென்றே தெரியாது. ஆனால் இந்த ஆபத்து கிளம்பி வந்திருப்பதே நித்ராவின் ஊரிலிருந்துதான் என்று பூசாரி சொல்கிறார். எப்படி இவனுக்கு புரிய வைப்பது என்று குழம்பி போய் நின்றான். பூசாரி சொன்ன விஷயங்கள் அவனை திகைப்பில் ஆழ்த்தி இருந்தது. பிரச்சனைகள் முடியும் வரை பேசாமல் சொந்தக்காரர்கள் யாருடைய வீட்டிற்காவது ரஹ்மானை கூட்டிக் கொண்டு போய் பத்திரப்படுத்தலாம் என்று பல்வேறு விதமாக யோசித்துக் கொண்டிருந்தான். காம்பவுண்ட் சுவரில் உட்கார்ந்திருந்த பலவேசக்காரன் கோவில் கழுகு திடும் என எழும்பி இரையை பார்த்தது போல் வானத்தில் வட்டமிட்டு பறக்க ஆரம்பித்தது. பிரேமன் தலையை உயர்த்தி பார்க்க வீர் வீர் என்று வீறிட்ட கழுகின் சத்தம் நிர்மலமான வானத்தில் ஆக்ரோஷமாக எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் பிரேமனுக்கு மயிர்கால்கள் சிலிர்த்தன. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றும் புரிந்து போனது. அத்தியாயம் 25. அரண்மனை காடு. அதே நேரம். பின்னால் ஏதோ சத்தம் கேட்க இசக்கி திரும்பி பார்த்தான். முதல் ஆளாக அவர்கள் பின்னால் நின்றிருந்த ராம்போ தெரித்து ஓடிக்கொண்டிருந்தது. ட்ரெயினர் அதை பிடிப்பதற்காக ஸ்டாப் ஸ்டாப் என்று கத்திக்கொண்டே பின்னால் ஓடினான். ராம்போ விட்டால் போதும் என ஓடிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது. யோ ராயப்பா, ரேம்போன்னு அப்படி பில்டப் பண்ணிய சிவசம்போன்னு எஸ்கேப் ஆயிருச்சியா? ஜெய்சங்கர் காம்பவுண்ட் சுவரையே பார்த்து கொண்டிருந்தான். காம்பவுண்டின் மறுபக்கம் கலவையான உருமல் சத்தம் குறைந்தபாடில்லை. நொடிக்கு நொடி அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. விரட்டுவதற்கான உருமல்கள் போல் தெரியவில்லை. நாய்களோ ஓநாய்களோ மறுபக்கம் என்னவாக இருந்தாலும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பது போல்தான் தோன்றியது. சூரிய வெளிச்சம் கீற்றுகளாக மரங்களுக்கு இடையே ஊடுருவ முயற்சிக்க அடர்பனி அந்த முயற்சிக்கு தடை விதித்திருந்தது. காட்டை பொதிந்திருந்த மௌனம் பெரும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது. தகர கூரையில் விழும் அடைமழை நின்ற பிறகும் சிறிது நேரம் காதிற்குள் சத்தம் கேட்பதை அது ஞாபகப்படுத்தியது. அருகில் எங்கேயோ டக் டக் என்று சீரான சத்தத்துடன் ஒரு மரத்தை பதம் பார்த்து கொண்டிருந்த மரங்கொத்தி பறவையின் டக் டக் சத்தம் நின்றது. கிளைகளில் தாவிக் கொண்டிருந்த கருங்குரங்கு நின்று பதட்டத்துடன் அவர்கள் இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தது. பக்கத்து புதரிலிருந்து திடுக்கிட்டு பார்த்த உடும்பு படக்கென்று ஓடி மறுபடியும் புதருக்குள் சென்று மறைந்தது. காடு திடீரென அவர்களை உற்று நோக்க எல்லா கண்களும் அவர்களை பார்த்து கொண்டிருந்ததாகவே அவர்களுக்கு தோன்றியது. எதிரே இருந்த காம்பவுண்ட் சுவர் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உண்டான இடைவெளி போல் அவர்கள் நடுவே நின்றிருக்க, திடீரென காம்பவுண்ட் சுவரின் மறுபக்கம் கேட்டுக்கொண்டிருந்த பல வகையான உருமல் சத்தமும் அமைதியானது. ஜெய்யும் இசக்கியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களை அறியாமலேயே மெதுவாக பின்னோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தனர். காம்பவுண்ட் சுவருக்கு மறுபக்கம் தடதடவென சத்தங்கள் அதிகரிக்க ஜெய்யும் இசக்கியும் ஓடுவதற்காக ஓட்டப்பந்தய வீரர்கள் மார்க்கில் நின்று கொண்டிருப்பது போல் தயாராயினர். திடீரென ஹட் என்ற வினோத சத்தம் மறுபக்கம் ஒலிக்க அடுத்த நொடி காம்பவுண்டுக்கு மேல் பனிக்காற்றை கிழித்துக் கொண்டு மிகப்பெரிய கருப்பு நாய் அவர்களுக்கு முன்னால் வந்து லாவகமாக குதித்து நின்றது. அதைத் தொடர்ந்து சரக் சரக் என வரிசையாக மேலும் 5 முரட்டு நாய்கள் காம்பவுண்டை தாண்டி சீறி பாய்ந்து வந்து நின்றன. காம்பவுண்ட் சுவர் 8 அடிக்கு மேல் இருக்கும். அதை எவ்வளவு எளிதாக தாண்டி வருகிறது என்பதுதான் ஜெய்சங்கரின் முதல் ஆச்சரியமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து நிறைய ஆச்சரியங்கள் அவனுக்கு காத்திருந்தது. இசக்கியின் பற்களில் ஆரம்பித்து கால்கள் வரை ஆடிக்கொண்டிருந்தன. சரசரவென வரிசையாக குதித்த நாய்கள் அவர்கள் மேல் வைத்த கண்ணை எடுக்காமல் ஸ்லோ மோஷனில் நடந்து 20 அடி இடைவெளியில் அவர்களுக்கு முன்னால் வி வடிவத்தில் வந்து நின்றன. முதலில் 2 நாய்கள், அதைத் தொடர்ந்து பின்னால் 2 மொத்தம் 6 நாய்கள். இசக்கி வீதியில் ஜெய்யின் காதுக்குள் கிசுகிசுப்பாக, என்ன சார் இது? நாயா இல்ல ஓநாயா? எவ்வளோ பெருசா இருக்கு?
பீதியில் பாதிக்கப்பட்டிருந்த அவனின் வார்த்தைகள் பீந்து பீந்து வந்தன. இசக்கி பயந்து போய் கேட்டது சரிதான். ஓநாய் போன்ற தோற்றம், பீட்சா வடிவ மூஞ்சி, கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் போல கூர்மையான ஊசி போல நீண்ட மூக்கு, உடல் முழுவதும் சடை சடையாய் முடிகள், தொங்கிக் கொண்டிருக்கும் காது பார்ப்பதற்கு பெரிய சைஸ் ஓநாய் போல தெரிந்தது. ஜெய்க்கு மேலும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால், போர்க்களத்தில் எதிரி வீரர்களை தாக்குவதற்கு தயாராக நம் வீரர்களை முக்கிய நிலைகளில் நிறுத்தி வைப்பது போல் நாய்கள் நின்றிருந்ததுதான் காரணம். பார்ப்பதற்கு ரஷ்யாவின் உல்ஃப் ஹவுண்ட் இனமான போர்சாய் வகை நாய்களை ஒத்திருந்தது. ஜம்ப் கட்டில் ஹாரிங்டன் துரை வளர்த்து வந்த 10க்கும் மேற்பட்ட கண்ணுக்குட்டி சைஸ் வேட்டை நாய்களும் அரண்மனையில் அத்துமீறி நுழைபவர்களை கொதறி குத்துக்கறியாக்கிவிடும் என்று நாட்டாமை சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. எதிரே நின்றிருந்த நாய்கள் நெருப்பு கோலமாக சிவந்திருந்த கண்களால் அவர்களை ஊசிகளால் துளைப்பது போல் தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தன. ஜெய்சங்கருக்குள் மறைந்திருந்த வேட்டைக்காரனுக்கான உள்ளுணர்வுகள் பேச ஆரம்பித்தன. உரையிலிருந்து உருவப்பட போகிற வாளை போல நாய்கள் பாயத் தயாராக இருக்கிறது என அவைகள் நின்றிருக்கும் பொசிஷனை பார்த்தாலே யாருக்கும் தோன்றும். ஆனால் நாய்கள் தாக்குவதற்கான எந்த அறிகுறியும் காட்டவில்லை. முன்னால் நின்றிருந்த 2 நாய்களும் சாம்பல் நிறத்தில், அடிவயிறு மட்டும் வெள்ளை தங்கம் போல தகதகத்துக் கொண்டிருந்தன. பின்னால் இருந்த நாய்கள் கருப்பு பெயிண்டில் முங்கி எழும்பி வந்தது போல இருந்தது. இசக்கி பின்னோக்கி மெதுவாக நகர முயற்சிக்க முன்னால் நின்றிருந்த சாம்பல் நாய்கள் கோரை பற்களை காட்டி அடிவயிற்றிலிருந்து உருமியது. இசக்கி வெளவெளத்து போனான். தன்னிச்சையாக அவன் கால்கள் பழைய நிலைக்கு வந்தன. இவை அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் அரங்கேறியிருந்தன. தங்களை பார்வையாலேயே கட்டி போட்டிருக்கும் நாய்களின் அசாதாரண திறமை ஜெய்யை பொறுமை இழக்கச் செய்தது. ஒரு வகையில் கோபம் கொள்ளவும் செய்தது. நாய்கள் வி வடிவிலிருந்து பெரிய அரைவட்ட வடிவிற்கு விரிந்தன. இருவரும் பதற்றமடைந்தார்கள். நாய்கள் அரைவட்ட வடிவை மெதுவாக பெருக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நோக்கி முன்னேற 3 திசைகள் அடைபட்டு போயின. வேறு வழியில்லை, வந்த வழியில்தான் ஓட வேண்டும். தாக்குதல் தொடங்கிவிட்டது. ஜல்லிக்கட்டு காளைகள் போல் அனைத்து நாய்களும் ஒரு சேர சீறி பாய்ந்தன. ஜெய்யும் இசக்கியும் திரும்பி தலைதறிக்க ஓட ஆரம்பித்தார்கள். சற்று நேரத்திற்கு அங்கு என்ன நடக்கிறதென்றே தெரியாத அளவிற்கு பனியும் சருகுகளும் ஈர மணலும் எல்லா பக்கமும் சிதறிக்கொண்டிருந்தன. நாய்களின் திட்டமிட்ட இந்த பயங்கர தாக்குதலை ஜெய் இதுவரைக்கும் கண்டதில்லை. இருவரும் புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர். மிக உயரமான மரங்கள் சூரிய வெளிச்சம் ஊசிகள் போல் ஆங்காங்கே மரங்களிடையே தைத்து கொண்டு நின்றது. இலையடர்வின் அரை இருளினுள்ளே இளமழை போல பனித்துளிகள் சொட்டின. பறவைகள் தங்கள் இணைகளோடு இலைகளின் இருளுக்குள் சல்லாபித்துக் கொண்டிருக்க ஒரே ஒரு செம்பழுப்பு தவளைவாய் பறவை அங்கிருந்த மரம் ஒன்றின் தாழ்வான கிளையில் சோகமாக அமர்ந்திருந்தது. அதனுடைய துணையை காணாததுதான் அதன் சோகத்திற்கு காரணம். விசித்திர நிற கலவையுடன் காட்சியளித்த அந்த பறவை கழுத்தை உள்ளிழுத்து கண்களை மூடிக்கொண்டு விரைப்புடன் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது காய்ந்த மரக்கட்டை என நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். பெண் பறவையுடன் ஒருமுறை இணை சேர்ந்து விட்டால் இப்பறவைகள் வாழ்நாள் முழுவதும் பிரிவதில்லை. திடீரென தூரத்தில் தெரிந்த மணல் மேட்டை திரும்பி பார்த்த தவளைவாய் பறவை கிரீச் கிரீச் என காடே அதிரும் அளவுக்கு எச்சரிக்கை ஒலியை எழுப்பியது. இணைகளுடன் முக்கியமான கிளுகிழு சந்தர்ப்பத்தில் இருந்த மற்ற பறவைகள் மரங்களுக்குள்ளே இருந்து கடுப்பாக வெளியே எட்டி பார்த்தன. ஏதோ ஆபத்து. அடுத்த நொடி அனைத்தும் ஒரு சேர சடசடவென சிறகடித்து வானில் பறந்தன. அதைத் தொடர்ந்து தடதடவென சத்தம், சிதறிய சருகுகள், ஈரமணல் கிளர்ந்து எழுந்த வாசம். விசுக்கென்று ஜெய் அந்த மேட்டை தாண்டி குதித்து தரையில் குட்டிக்கரணம் அடித்து எழும்பி மறுபடியும் ஓடினான். ஒரு சில நொடிகள் இடைவெளியில் வரிசையாக ஒவ்வொரு நாய்களாக விசுக்கு விசுக்கென்று சீறி பாய்ந்தது. உயரமான மரங்களுக்கு இடையே கசிந்திருந்த சூரிய ஒளியை கிழித்து கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் ஜெய். அவன் பின்னே இசக்கி ஓடி வந்து கொண்டிருக்க ஜெய் அப்படியே திரும்பி ஹால்ஸ்டரில் இருந்த துப்பாக்கியை சரக்கென்று உருவி இசக்கியை துரத்தி கொண்டு வந்த முதல் நாயை நோக்கி சுட்டான். துப்பாக்கிச் சத்தம் காட்டின் அமைதியை காயப்படுத்தியது. பாய்ந்து வந்த நாயின் வேகத்தை கணிக்க தவறியதால் முதல் குண்டு பனிக்காற்றில் வீணானது. துப்பாக்கியில் 3 குண்டுகள்தான் இருந்தன என்று சங்கருக்கு ஏற்கனவே தெரியும். அதில் ஒரு குண்டு வீணாகிவிட்டது. புயல் வேகத்தில் மரங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் பின்னால் கடந்து சென்றன. ஓடிய வேகத்தில் ஒவ்வொரு மரத்தை தாண்டும் போதும் விசுக்கென்று இசக்கி காதில் சத்தம் கேட்டது. நாய்கள் கூட்டமாக விரட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனுக்கு பின்னால் திரும்பி பார்க்க பயமாக இருந்தது.
நாய்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இடைவெளி குறைந்து கொண்டே போனது. ஓடிக்கொண்டே ஜெய் மறுபடியும் திரும்பி குறிபார்த்துச் சுட்டான். துப்பாக்கி ரவை முதலில் வந்த சாம்பல் நாயின் தோல் பகுதியை சிதறடிக்க ரத்தம் பீச்சி அடித்தது. ரவை நாயின் வழி நரம்புகளை மீட்ட நாய் வினோதமான சத்தத்தை வெளிப்படுத்தியது. ஏற்கனவே மூர்க்கமாக துரத்தி வந்த நாய் மகா மூர்க்கமாகி ஷங்கரை நோக்கி ஆவேசமாக பாய்ந்தது. அதன் நீளமான கோரை பற்கள் பாய்ந்த வேகத்தில் அவன் மார்பில் கீறியது. அதே நேரத்தில் இரண்டாவது நாய் இசக்கியை குறிவைத்து பாய்ந்தது. இருவரும் நாய்களுடன் கீழே விழுந்து உருண்டனர். மற்ற 4 நாய்களும் சடன் பிரேக் அடித்தது போல் சற்று தள்ளியே நின்றன. ஷங்கர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி எகிரி தூரத்தில் போய் விழ முதல் நாய் கோரை பற்களை அவன் கழுத்தை குறிவைத்து கடிக்க முயற்சித்தது. கீழே விழுந்திருந்த ஷங்கர் அதன் காலை பிடித்து தடுத்தபடி தள்ளிவிட முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாயின் திறந்த சிவந்த வாயின் உள்ளே இருந்த அனைத்து பற்களும் க்ளோஸ்அப்பில் அவனுக்கு தெரிந்தது. முன் கோரை பற்கள் இன்னும் தெளிவாக தெரிய அதில் அவனுடைய ரத்தம் அடர் சிவப்பு நிறத்தில் ஒட்டியிருந்தது. இசக்கி கழுத்துக்கு குறிவைத்த நாய் படார் என்று அவன் கீழே விழுந்து திரும்பியதால் குறிதவறி அவனின் தோள்பட்டையை கவ்வி இருந்தது. சார் சார் என்று அவன் கதறியது பிரயோஜனமில்லாமல் பனிக்காற்றில் கரைந்து கொண்டிருந்தது. இரத்த சுவையை பார்த்ததும் சாம்பல் நாய் பற்களை வெகு அழகாக பதித்திருந்தது. இசக்கி அங்குமிங்குமாக உருண்டு கொண்டிருந்தான். நாய் கவ்விய இடத்திலிருந்து வாயை அகற்றவே இல்லை. இதற்கிடையில் ஒட்டுமொத்த பலத்தையும் கைகளுக்கு திரட்டி ஹக் என்று நாயை தூர எறிந்தான் ஷங்கர். நாய் சற்று தள்ளி போய் விழுந்து 2 முறை உருண்டு மறுபடியும் துள்ளி எழும்பியது. துப்பாக்கியை தேடினான். வெகு தூரத்தில் விழுந்திருந்தது. அதை போய் எடுப்பதற்குள் நிச்சயமாக மறுபடியும் பாய்ந்துவிடும். இந்த மாதிரி அபாய கட்டங்களில் மூளை வரை சென்று யோசிப்பதற்கு நேரமில்லாததால் ஜெய்சங்கரின் ரிப்ளெக்ஸ் வேலையை செய்துவிடும். சட்டென்று இடுப்பிலிருந்து பெல்ட்டை உருவினான். தள்ளிவிட்ட நாய் ஓடி வந்து அவனை நோக்கி பாய பக்கவாட்டில் மின்னல் வேகத்தில் விலகிய ஜெய் பெல்ட்டை நாயின் கழுத்தில் சுருக்கு போல மாட்டினான். நாய் வகையாக வந்து மாட்டியது. அப்படியே ஒரு சுற்று சுற்றி அதன் உடல் பகுதியை 2 கால்களுக்கும் இடுக்கிக் கொண்டு பெல்ட்டை இறுக்கி மேல் பக்கமாக தூக்க அவனின் கை நரம்புகள் புடைக்கும் அளவிற்கு அதன் கழுத்தை இறுக்கினான். நாயின் கேரட்டாய்டு ஆற்றி நசுக்கப்பட்டு கொண்டிருந்ததால் நிலைகுலைந்து போயிருக்கும். கடக்கென்ற சைடில் வேகமாக பெல்ட்டை திருப்ப நாயின் கழுத்து திருங்கி அசைவற்று போய் கீழே விழுந்தது. சாவுடா என்று சொல்லிய ஷங்கர் கழுத்தில் சுற்றியிருந்த பெல்ட்டை உருவினான். நாய் காற்றில் 2 சுற்றி சுற்றி மறுபடியும் கீழே விழுந்தது. பீட்டா ஆதரவாளர்கள் ஷங்கரை மன்னிக்க வேண்டும். இதற்கிடையில் இசக்கியின் கதறல் ஓலமாக மாறிக்கொண்டிருந்தது. அவன் தோல் எலும்பில் பதித்திருந்த பற்களை எடுக்காமல் இரத்தத்தின் சுவையை மற்றொரு சாம்பல் நாய் ரசித்துக் கொண்டிருப்பதை ஷங்கர் பார்த்தான். உச்சக்கட்ட கோபமானான். தூரத்தில் கிடந்த துப்பாக்கியை போய் எடுத்துக்கொண்டான். கீழே கிடந்த ஒரு நீல குச்சியை சின்னதாக உடைத்து இசக்கியின் அருகே ஓடினான். இசக்கி தோளுக்கும் நாயின் வாய்க்கும் இடையே இருந்த ஒரு சிறு கேப்பில் குச்சியை உள்ளே நுழைத்து மேல்பக்கமாக நாயின் வாயை பலமாக குத்த நாய் அதன் கடியை விடுவித்துக் கொண்டது. மறுபடியும் சாம்பல் நாய் துள்ளி கொண்டு பாய முயல துப்பாக்கியை க்ளோஸ் ரேஞ்சில் அதன் நெற்றி போட்டை குறிவைத்துச் சுட்டான். தோட்டா ரவை நாயின் மண்டையை சிதறடித்தது. ரத்தம் தெரித்து ஷங்கரின் சட்டையை கரைபடுத்தியது. இசக்கியின் தோள்பட்டை சேதமாகி ரத்தம் அமோகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. ஜெய் மற்ற நாய்கள் என்ன செய்கின்றன என்று பதட்டமாக திரும்பி பார்த்தான். அவை 4ம் அடுத்து தாக்குவதற்கு தயாராக ஒரு நீண்ட லைனில் நின்று கொண்டிருப்பது போல் இடைவெளி விட்டு நின்றிருந்தது. இறந்து கிடந்த 2 நாய்களையும் பார்த்து மற்ற 4ம் நின்ற இடத்திலேயே துள்ளிக்கொண்டு வானத்தை நோக்கி ஊளையிட்டுக் கொண்டிருந்தன. ஜெய் இசக்கியிடம், இசக்கி, துப்பாக்கியில குண்டு இல்ல. அந்த நாய்கள்லாம் எந்த நேரத்திலையும் நம்மள தாக்க வரலாம். அதனால ஓடுறதுக்கு தயாராரு. ஏற்கனவே வழியால் துடித்துக் கொண்டிருந்த இசக்கிக்கு துப்பாக்கியில் குண்டு தீர்ந்து விட்டது என்ற செய்தி நிச்சயம் சந்தோஷம் தந்திருக்க வாய்ப்பில்லை. 4 நாய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பெரிய சி வடிவில் அவர்களை சுற்றி நிற்க ஓடுவதற்கு தயாராக இருவரும் நின்றிருந்தனர். அவர்களிடம் ஏதாவது நகர்வுகள் தென்பட்டால் மட்டுமே நாய்கள் மூர்க்கத்தனமாக சீறியது. மற்றபடி அதன் பொசிஷனிலேயே நின்று கொண்டிருந்தது. இசக்கியின் கையிலிருந்து சிந்தி கொண்டிருக்கும் இரத்த வாடை அவைகளின் ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருந்தது. ஓடப்போகும் பாதையை பதட்டமாக திரும்பி பார்த்த இசக்கி தூரத்தில் ஒரு கோவில் தெரிவதை பார்த்தான். சார், பின்னால ஏதோ கோயில் தெரியுது. காட்டுக்குள்ள இவன் கோயில் கட்டியிருக்க போறான். வரும்போது நம்ம பார்க்கலையே. வரும்போது வேற பதையில வந்திருப்போம் சார். ஏதாவது வனதேவதைகள் கோயிலா தான் இருக்கணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு கோயிலுக்குள்ள பூந்துட்டோன்னா கண்டிப்பா வேல்கம்பு சூலாயுதம் ஏதாவது இருக்கும். அந்த நாய்களை தாக்குறதுக்கு அது பயன்படும் சார். இசக்கி சொன்னது நல்ல யோசனையாகத்தான் தோன்றியது.
ஆனால் சங்கரை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்திய விஷயம், நாய்கள் அவர்களை தாக்குவதற்கு முயற்சி செய்யாமல் அவர்களை ஓடவிடாமல் கட்டி போட்டு நிறுத்தி வைத்திருந்ததுதான். இன்னும் 4 நாய்கள் இருந்திருந்தால் முழுவதுமாக சுற்றி வளைத்திருக்கும். ஏதோ எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் அரைவட்ட வடிவில் நிற்கிறது என ஜெய் யூகித்தான். இசக்கி ரத்தம் வழியும் தோள்பட்டையை பிடித்தபடி, ஏன் சார் நம்மள தாக்க வராம பார்த்துக்கிட்டே இருக்கு? துப்பாக்கியால சுட்டனால பயந்து போய் நிக்கிதுன்னு நினைக்கிறேன். சுற்றி நின்ற நாய்களை தாண்டி பின்னோக்கி எட்டி பார்த்தான் ஜெய். அவர்கள் ஓடி வந்த மரங்களுக்கு இடையே அடர்த்தியான பனி சூழ்ந்திருந்தது. பின்னர் இசக்கியை நோக்கி திரும்பி, இசக்கி, இனிமேதான் இவங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற முதன்மை வேட்டைக்காரன் வருவான் பாரு. என்னது மெயின் வேட்டைக்காரனா என்று பதறிய இசக்கி யாராயிருக்கும் என்று அவன் கேள்வியை முடிப்பதற்குள் தூரத்து பனிமூட்டத்திற்குள் டக் டக் என்று யாரோ குதிரையில் வரும் சத்தம் கேட்டது. பனி அவர்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க பனிமூட்டத்திற்குள் குதிரை சத்தமும் அதிகரித்திருந்தது. இசக்கி பீதியுடன், சார் அது யாரோ எவரோ, நம்ம கிட்ட இப்ப எந்த ஆயுதமுமே இல்ல, வாங்க சார் கோயிலுக்குள்ள போய் ஏதாவது ஆயுதம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜெய் ஆர்வமாக பனிமூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். இசக்கி சொன்னதை கேட்கவில்லை. இசக்கி வேறு வழியில்லாமல் சங்கரின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கோயிலை நோக்கி ஓடினான். லைன் கட்டி நின்றிருந்த நாய்கள் அவர்களை நோக்கி பாய்ந்தது. இருவரும் வேகமாக கோவிலை நோக்கி ஓடினார்கள். அவர்களால் அவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்பதே அவர்களுக்கு அன்றுதான் தெரிந்திருக்கும். இசக்கி முதலில் கோயிலுக்குள் நுழைய, ஜெய்சங்கர் கோவிலுக்குள் நுழையும் முன் எட்டி பார்த்தான். நாய்கள் தூரத்தில் துரத்தி வந்து கொண்டிருந்தன. வெகு தூரத்தில் வெள்ளை பனி மூட்டத்திற்குள்ளிருந்து கருப்பு குதிரை ஒன்று வெளிப்பட்டிருந்தது. ஓடி வந்த நாய்கள் கோயிலுக்குள் நுழையாமல் வாசல் முன்னாலேயே நின்றன. யார் அந்த குதிரைக்காரன் என்று ஜெய் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். வெள்ளைக்காரர்கள் அணிவது போல நீண்ட சிவப்பு மேலங்கி காற்றில் பறந்து கொண்டிருக்க, இடுப்பு பக்கம் தொளதொளவென்று ஆனால் கால் பக்கம் இறுக்கி பிடிக்கும் பேண்ட், தலையையே சுற்றி வளைக்கும் வெள்ளை நிற கவுபாய் தொப்பி. ஜெய்சங்கர் உதடுகள் தயக்கத்துடன், ஹாரிங்டன் தானே அது என்று முணுமுணுத்தது. அத்தியாயம் 26. குதிரைக்காரன் முகத்தை ஜெய்சங்கர் கூர்ந்து பார்க்க முயற்சி செய்தான். வெள்ளைக்காரர்கள் போல் உடையணிந்திருப்பதால் ஹாரிங்டன் பிரபுவாக இருக்குமென்று அனுமானித்தான். ஊர்க்காரர்கள் சொல்வது போல பேயா அல்லது எவனாவது ஹாரிங்டன் போல் வேடமிட்டு வந்திருக்கிறானா என்பதை 100% உறுதி செய்து கொள்ள வேண்டும். சூழ்ந்திருந்த பனிமூட்டத்தால் சரியாக முகத்தை பார்க்க முடியவில்லை. பனிமூட்டம் குதிரைக்காரனை சுமந்து வருகிறதா அல்லது குதிரைக்காரன் தான் பனிமூட்டத்தை சுமந்து வருகிறானா என்று தெரியாத அளவிற்கு ஒன்றிணைந்து வந்து கொண்டிருந்தான். வெள்ளை வெளேர் என்று பனியில் அடர்கருப்பாய் குதிரையின் டடக் டடக் என்ற சத்தம் ஜெய் மனதிற்குள் பயம், திகில், நடுக்கம், எச்சரிக்கை என்ற எல்லா சுவிட்சுகளையும் ஆன் செய்தது. குதிரைக்காரனின் தொப்பி தலையை விட்டு துள்ளி துள்ளி அடங்க குதிரையின் பிடரிமயிர் பனிக்காற்றில் அசைந்தாடிக் கொண்டிருந்தது. திடீரென என்ன நினைத்தானோ தெரியவில்லை. குதிரைக்காரன் அப்படியே நிற்க அவனை சூழ்ந்திருந்த பனி கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது. இனிமேலும் தாமதித்தால் ஆபத்து என்று கோயிலுக்குள் நுழைந்து ஆயுதங்கள் இருக்கிறதா என்று ஜெய் தேட, உள்ளே ஒரு சிமெண்ட் ஷெட்டின் கீழ் கோபமாக பார்த்து கொண்டிருந்த பெண் தெய்வத்தின் சிலை முன்னால் வேல்கம்புகள் நட்டு வைக்கப்பட்டிருந்தன. இசக்கி பயபக்தியுடன் கைகூப்பி வேண்டிக் கொண்டிருந்தான். 2 வேல்கம்புகளை உருவி 2 கையிலும் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாசலை நோக்கி நடந்தான். வாசலுக்கு வெளியே வழக்கம் போல அரைவட்ட வடிவில் நாய்கள் நின்று கொண்டிருந்தன. எதிர்காற்றில் பனிமூட்டம் பின்பக்கமாக விலகி சென்று கொண்டிருக்க, தூரத்தில் நின்று வெறித்து பார்த்து கொண்டிருந்த குதிரைக்காரனை ஜெய் வேல்கம்பை 2 கையிலும் சுழட்டியபடி பார்த்தான். சற்று நேரம் அசைவற்று பார்த்து கொண்டிருந்த குதிரைக்காரன் குதிரையை மெதுவாக சங்கரை பார்த்தபடியே பின்பக்கமாக திருப்பினான். எதிர்காற்றில் பின்பக்கமாக நகர்ந்து கொண்டிருந்த பனிமூட்டத்திற்குள் சென்று மறைந்து போனான். நின்றிருந்த நாய்களும் குதிரைக்காரனை நோக்கி ஓடின. சற்று நேரத்தில் அனைத்தும் பனிக்குள் மறைந்தன. இசக்கிக்கு அவன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை. புயல் காற்றடித்து ஓய்ந்த மாதிரி இருந்தது. சார், நாம இந்த கோயிலுக்குள்ள நிக்கிறனால தான் கிட்ட வர முடியல. ஏதோ சக்தி வாய்ந்த வனதெய்வம் கோயிலாதான் இருக்கணும் என்று 2 கரத்தையும் தலைக்கு மேல் உயர்த்தி, அம்மா தாயே ரொம்ப நன்றிமா என்று மனதுருக சொன்னான். ஜெய் திரும்பி அந்த சிலையை பார்த்தான்.
கண்களில் கோபம் குப்பளிக்க நின்றிருந்தது. இடப்பக்கமும் வலப்பக்கமும் அந்த பெண் தெய்வத்தின் பாதுகாவலர்கள் போல் 2 கம்பீரமான ஆண் சிலைகள் வேட்டியை மடித்துக் கட்டி நின்றிருந்தன. யாருடைய குலதெய்வம் கோயிலாகவோ இருக்க வேண்டும். ஊருக்குள் விசாரித்தால் தெரிந்துவிடும். 40 வருஷத்துக்கு முன்னால ஹேரிங்டன் துரை வெட்ட நாய்களை வளர்த்திருக்கான்னு சொன்னாங்க. 40 வருஷமாவா நாய்களும் உயிரோட இருக்கு? சரி, அப்படியா இல்லைன்னா கூட ஹேரிங்டன் தான் அவியா வராரு, நாய்களும் அவியா வருது. சேச்சே, அது நாய்களோட ஆவியா இருக்க முடியாது. நீங்க தான் 2 நாய்களை சாவடிச்சிட்டீங்களே என்று அவனே சமாதானம் சொல்லிக் கொண்டான். ஜெய் பெண் தெய்வத்தின் சிலையை பார்த்து கொண்டே இருந்தான். உள்ளுக்குள் என்னமோ செய்தது. இசக்கியின் தோள்பட்டை சிதைந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்க, சார், என்னால வலி தாங்க முடியல, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பலாம் சார். ஒரு வேல்கம்பை எடுத்த இடத்தில் சொருகி வைத்துவிட்டு ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு ஜெய் கோவில் வாசலை விட்டு வெளியே வந்தான். அவனை பின்தொடர்ந்து இசக்கியும் வெளியே வர இருவரும் விறுவிறுவென ஊரை நோக்கி நடந்தார்கள். சென்னை முகப்பேர் அபார்ட்மெண்ட்ஸ், மே 15 மாலை 5 மணி. ரூமுக்குள் ரஹ்மான் அவனுடைய துணிகளை சிறிய டிராவல் பேக்கில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். ஹாலில் பிரேமன் ரஹ்மானின் அப்பா அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ரகுமானை நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருந்தா அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வெளியில 4 இடத்துக்கு போனா அவனுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல. என்னைய விட நீ நல்லா பாத்துக்குவாயின்னு எனக்கு தெரியும். அத பத்தி கவலைப்படல. ரொம்ப தூரம் போறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, அதனாலதான் இங்க போறோம். அவங்கள பார்க்கும்போது ரகுமானுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. ரஹ்மான் பேக்கை எடுத்துக் கொண்டு வர இருவரும் அவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே பார்க்கிங்கிற்கு வந்த பிரேமன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். ரஹ்மான் ஏறிக்கொண்டு பால்கனியை திரும்பி பார்க்க அப்பாவும் அம்மாவும் டாடா காண்பித்தார்கள். இருவரும் அபார்ட்மெண்ட் மெயின் கேட்டை தாண்டி வெளியே வந்தார்கள். டே பிரேமா, இப்போ நாம எங்க தான் போறோம்? முதல்ல நாம பெட்ரோல் பங்குக்கு போறோம். பைக் ரொம்ப பாவம், பசியோட இருக்குல்ல. அருகில் இருந்த பெட்ரோல் பங்குக்குள் நுழைந்து டேங்கை நிரப்பிக் கொண்டான். தேவையான சத்துணவு உள்ளே சென்றதும் பைக் கொஞ்சம் புஷ்டியாக உணர்ந்திருக்கும். சரி, இப்பயாவது சொல்றா, ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போறோம்னு அப்பா கிட்ட சொன்னது போய் தானே? முழுக்க முழுக்க பொய் இல்லை, பாதி உண்மைதான். நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஊரில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கான். காலேஜில் இருந்தா உன்கிட்ட தானே வந்து சொல்லுவாங்க. இப்போதான் உனக்கு அந்த ஞாபகமே இல்லையே. இந்த நேரம் பழைய மாதிரி நீ இருந்திருந்தா கதையே வேற மாதிரி இருக்கும். அதான் நாம போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். உனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும்ல. தாராளமா போலாம்டா. என்ன பிரச்சனைன்னு முதல்ல விலாவரியா சொல்லு. அதுக்கு முன்னால எந்த ஊருக்கு போறோம்? பிரேமன் திரும்பி அவன் முகத்தை பார்த்து, ஏற்காடு பக்கத்தில் இருக்கிற அரண்மனை காடு. அரண்மனைக்காடு ஊராட்சி பள்ளி, இரவு 9 மணி. சேலம் அரசு பொது மருத்துவமனைக்கு இசக்கியை ஜீப்பில் கூட்டிச் சென்றிருந்த ஜெய்சங்கர் மறுபடியும் அரண்மனைக்காடு வந்து சேரும் பொழுது இரவு 9 மணி. அங்கே இருந்த பெஞ்சுகளில் நாட்டாமை, வீரபாகு, சின்ராசு, தர்மகர்த்தா மற்றும் சேனாபதி கவுண்டர் அவனுக்காக காத்திருந்தார்கள். ராயப்பன் ஜீப்பை ஓரங்கட்டி நிறுத்தி கொண்டிருக்க முன்னால் இறங்கி வந்த ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வணக்கம் வைத்தான். இசைக்கு தம்பிக்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க தம்பி? காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. 1 வாரம் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் அவர் அங்கேயே அட்மிட் பண்ணிட்டு அவர் வீட்டுல தகவல் சொல்லிட்டு வரோம். தம்பி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஜெய்சங்கர் ராம்போ வந்ததில் ஆரம்பித்து காட்டுக்குள் இருந்த கோயிலுக்குள் புகுந்து அவர்கள் தப்பித்தது வரைக்கும் தெளிவாகச் சொன்னான். அங்கே நின்றிருந்தவர்கள் மத்தியில் நடுக்கமும் சிலிர்ப்பும் ஒரு சேர பரவியது. நாட்டாமை மெய்சிலிர்த்து, தம்பி, நீங்க போனதா சொன்னீங்களே, அதுதான் ஜான்சிக்காவே நாங்க கட்டின கோயில். நீங்க அவ கோயிலுக்குள்ள போனனாலதான் தப்பிச்சிருக்கீங்க. அதனாலதான் ஹேரிங்டன் துறையால உள்ள நுழைய முடியல. இதுல இருந்து வந்தது ஹேரிங்டன் துறையோட ஆவிதான்னு தெளிவா தெரியுது.
எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹேரிங்டன் துரையும் அவர் தம்பியும் பயங்கரமான வேட்டைக்காரங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வளர்த்த வேட்டை நாய்களோட தான் காட்டுக்குள்ளே போவாங்க. 2-3 நாள் காட்டுக்குள்ளே இருந்து வேட்டையாடிட்டு தான் வருவாங்க. காடை கதி கலங்கி போகும்னு சொல்லுவாங்க என்றார் தர்மகர்த்தா. நாட்டாமை கவலை துணித்த வார்த்தைகளுடன் தொடர்ந்தார். என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. பூஜை செய்ய வந்த பட்டத்திரிக்கு என்னாச்சுன்னே தெரியல. இதுக்கு மேல அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தேவையில்லாம திருவிழா நடத்த ஆரம்பிச்சதுதான். இனிமே என்னெல்லாம் ஆக போகுதோ என்று சேனாபதி கவுண்டர் சொல்ல, என்னது திருவிழா நான் ஆரம்பிச்சனா? சாமியாடி நடத்தியே ஆகணும்னு அருள்வாக்கு சொன்னனால வேற வழியே இல்லாம ஆரம்பிச்சோம். தேவையில்லாம என்ன கூட சொல்லாதீங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அறிவு இருக்கணும்ல. இப்ப பாருங்க, தேவையில்லாம துறாவியோட கோபத்துக்கு ஆளாயிருக்கும். நாட்டாமை கடுப்பாகி, அறிவில்ல அப்படிப்படிலாம் பேசாதீங்க. நானும் 4 பேர்கிட்ட கருத்து கேட்டேன். உங்க ஒருத்தரை தவிர மீது எல்லாருமே திருவிழா நடத்தணும்னு சொன்னாங்க. அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். அதான் சொல்றேன், நீங்க தான் வேண்டான்னு சொன்னாலும் தப்பு பண்ணிட்டீங்க. நானா இருந்தானா பண்ணிருப்பேன். தலைவர் பதவிக்கு நீங்க இருக்க லாய்க்கே இல்ல. ஊர் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. இனிமே போகக்கூடிய உசுருக்கு நீங்க தான் பொறுப்பு என்று பதிலுக்கு குரலை உயர்த்தினார். இருவரும் மாறி மாறி தாக்கி பேசிக் கொண்டிருக்க சூழ்நிலை ரசாபாசமாகிப் போனதை உணர்ந்து மற்றவர்கள் அவர்களை விலக்கினார்கள். ஜெய்சங்கர் சமாதானப்படுத்தும் விதத்தில், பெரியவங்க நீங்களே இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டா ஊருக்கு யாரு நல்லது பண்ணுவாங்க? இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே இதை சமாளிக்க முடியும். சேனாபதி கவுண்டர் துண்டை கோபமாக உதறி தோளில் போட்டு, நானே எவ்வளவுதான் நல்லது சொல்லிட்டேன், எவனும் கேட்கல. இனிமே ஊருக்குள்ள ரத்த காவலுகிறத தடுக்க முடியாது. அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நாட்டாம தான் பொறுப்பு. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு திருட்டென்று நடந்து சென்றார். அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்த நாட்டாமை, அட விடுங்க தம்பி, அவங்க குடும்பமே பிரிட்டிஷ்காரங்க விசுவாசிங்க. இப்போ கூட அவன் ஊருக்கு நல்லது நினைக்கல. ஹேரிங்டன் பிரபு கிட்ட வாங்கி தின்னு விசுவாசத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, பிரசிடென்ட் பதவி மேல அவனுக்கு ஒரு கண்ணு. அவனை விட்டு தள்ளுங்க தம்பி. ஐயா, அப்புறம் திருவிழா எப்ப முடியுது? அடுத்த வாரம் புதன்கிழமை திரும்ப தேர். அதுக்கப்புறம் காப்பு கட்ட அவள்போ திருவிழாவும் முடியும். ஜெய் யோசனையில் மூழ்கியிருந்தான். ஹேரிங்டன் பிரபுவுக்கும் நாட்டாமை குடும்பத்திற்கும் பெரும் பகை மிச்சம் இருக்கிறது. ஊர் மக்கள் அவன் தம்பியை எரித்திருக்கிறார்கள். திருவிழா நடந்தால் பழிவாங்குவேன் என்று பேரிங்டன் கொக்கரித்திருக்கிறான். கலெக்டர் காணாமல் போய்விட்டார். 40 வருடங்களாகிறது. நிச்சயமாக உயிரோடு இருப்பதற்கும் வாய்ப்பில்லை. ஹேரிங்டன் ஆவி என்று ஒன்றிருந்தால் பழிவாங்க வருவதற்கு இவ்வளவு காரணமே தாராளமாக போதும். இல்லை, துரை சார்பாக அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது பழிவாங்குகிறார்களா? ஜோஷியக்காரன் கொலை, பட்டத்தெரியும் அவர் சிஷ்யனும் காணாமல் போனது, குதிரையின் கால் குழம்பு தடங்கள், சின்னப்பண்ணை மாயமானது, நாய் அரண்மனை வரைக்கும் மோப்பம் பிடித்து ஓடியது. பல சம்பவங்கள் அரண்மனையை சுற்றிதான் நடக்கிறது. எங்களை நாய்கள் துரத்தியது. இதற்கிடையே யார் அந்த பொம்மைக்காரன்? இந்த கொலைகளில் அவனின் பங்கு என்ன? ஜோஷியக்காரர், பட்டத்திரி, சின்னப்பண்ணை, இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? கேள்விகள், கேள்விகள், நிறைய கேள்விகள். கேள்விகள் சங்கரை அதல பாதாளத்துக்குள் இழுத்து கொண்டு போக சங்கர் சுதாரித்து யோசனையிலிருந்து மீண்டு, ஆமா, அந்த அரண்மனை இப்போ யாரோட நிர்வாகத்துல இருக்கு? அதை யாரும் பராமரிக்கிற மாதிரி தெரியல தம்பி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஹேரிங்டன் பிரபு குடும்பத்தோட தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து வந்து பார்த்துட்டு அரண்மனையை பூட்டி சாவி எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கமே போறதே இல்லை. மாளிகையும் பால் அடைஞ்சு கிடக்கு. பெய்கதைகள் உழுவுறதால யாரும் அந்த பக்கமே போறதும் இல்லை என்றார் தர்மகர்த்தா. தம்பி, அடுத்து என்ன பண்ண போறதா உத்தேசம்? அந்த பால் அடைஞ்ச அரண்மனைக்குள்ள போய் பார்க்கறதா உத்தேசம். அனைவரும் பதட்டமானார்கள். Slim, man. Yeah. I'm at a rare tip. Tell them all just stand down to the cup goal and the stands clear. I've been out running Top Gun in competition. They know who the man here. I can never fail, I can never fall. Counted up without a cashier. And last year was real 25. I'm a fast on their heels. Built the last. அத்தியாயம் 27. தர்மகர்த்தா அதிர்ச்சியடைந்து, என்ன தம்பி சொல்றீங்க? இதெல்லாம் விஷப்பறிச்ச வன்மத்தோட இருக்கிற ஆவையோட மோதாதீங்க. பேராபத்து. காலங்காலமா நடமாடிக்கிட்டு இருக்கனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கு. தர்மகர்த்தா இந்த வார்த்தையை சொல்லும்போது நாட்டாமைக்கு ஜம்ப் கட்டில் ஜான்சியின் முகத்தில்
நித்ராவின் முகம் சூப்பர் இம்போஸ் ஆகி வந்து போனது. ஆமாண்ணே, தர்மகத்த ஐயா சொல்றதும் சரிதான். அது மட்டும் இல்ல, அந்த காட்டுல மோகினி நடமாட்டமும் இருக்கு. கலவரத்துல செத்து போனவங்க ஆவி அந்த காட்டுக்குள்ள மின்மணி பூச்சியெல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிறதா நம்ம நாட்டு பாடல்கள்லே இருக்கு. திருவிழா நல்லபடியா முடியட்டும், மீதியை நம்ம காட்டம்மனே பாத்துக்குவானே என்றான் சின்ராசு. உங்க திருவிழா இப்ப நல்லபடியா நடக்கிறதானே பிரச்சனையா இருக்கு என்று ஜெய்சங்கர் சொல்லிவிட்டு முன்னால் சற்று தூரம் நடந்து சென்றான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்று அனைவரும் பயம் கலந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். முன்னால் சென்ற ஜெய் இடுப்பில் இரு கைகளையும் வைத்துக்கொண்டு பின்னால் நின்றவர்களை திரும்பி பார்த்தான். ஹாரிங்டன் துரைய நேருக்கு நேர சந்திக்கிற அந்த நேரம் வந்துருச்சு. அதே நேரம் ஹாரிங்டன் மாளிகை. நிலவெறியும் வானின் பின்னணியில் மலைமுனையில் நிழலுருவாக ஹாரிங்டன் மாளிகை தெரிந்தது. மலைமுகட்டில் தவழ்ந்த மேகங்கள் பனியால் மறைக்கப்பட்டிருந்தன. காரின் வைப்பர் போன்று நிலவொளி தன் கரங்களால் பனிமூட்டத்தை துடைத்து ஊடுருவியது. சிதிலமடைந்து துருப்பிடித்திருந்த இரும்பு கேட் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அடர்த்தி மிகுந்த பனிக்காற்று இரும்பு கேட்டுடன் நேருக்கு நேராக மோத ஏற்கனவே ஆடிக்கொண்டிருந்த கேட் முழுவதுமாக திறந்து வழியை விட்டது. பனிக்காற்றின் பின்னால் வந்த மூடுபனி ஆர்வமாக உள்ளே நுழைந்தது. வாசலுக்கு போகும் பாதையில் இரவு பூச்சிகளின் ரீங்காரமும் அதன் மெல்லிய காலடிப்பட்ட தொட்டாச்சினிங்கி செடியின் வெட்கமும் நள்ளிரவு என்றும் பாராமல் கூடி குலவிக் கொண்டிருந்தன. தரிகெட்டு வளர்ந்து நிற்கும் அடர் செடிகொடிகளையும் உராய்ந்தபடி அரண்மனையின் வாசலை நோக்கி மூடுபனி மிதந்து சென்றது. 2 கார்கள் ஒன்றாக நிறுத்தும்படி இருந்த பெரிய சைஸ் போர்டிகோ இடிந்து விழும் தருவாயில் இருந்தது. அதை கடந்து சென்ற மூடுபனி வாசலின் முன்னிருந்த 5-6 படிக்கட்டுகள் மேலே உருண்டு திரண்டு படர்ந்து மேலேறியது. மாளிகை முன்வாசல் தேக்குமர கதவில் ஒரு பெரிய சைஸ் பூட்டு தொங்கிக் கொண்டிருக்க ஏமாற்றத்துடன் மூடுபனி திரும்பி பார்த்தது. மாளிகையின் முன்பக்கம் புல்வெளியில் 4 முரட்டு நாய்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மாளிகையை சுற்றி பின்பக்கமாக தவழ்ந்து சென்றது. மாளிகையின் ஜன்னல் கண்ணாடிகள் அனைத்தும் மூடுபனியை கோபத்துடன் பார்த்து கொண்டிருக்க உள்ளே வரவேற்கத்தான் அவைகளுக்கு விருப்பமில்லை. சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த செடிகளின் இலைகளில் 15 வயது பெண்ணின் முகப்பருவை போன்று பனித்துளிகள் பூத்திருந்தன. முல்லை கொடி ஒன்று பால்கனியை நோக்கி மேலே ஏறியிருக்க மூடுபனியும் கொடியை பற்றி ஏறலாமா என்று யோசித்து பின்னர் அதை கைவிட்டு கடந்து மாளிகையின் பின்பக்கம் சென்றது. இருள் சூழ்ந்த பின்பகுதியில் எங்கே போகலாம் என்று யோசித்த மூடுபனி போக்கிடமில்லாமல் தரிகெட்டு சென்று கொண்டிருந்தது. எதிரே ஒரு பாலும் கிணறு தென்பட மூடுபனி மெதுவாக கிணற்றின் மேல்பக்கத்தை அரவணைத்தது. கிணற்றுக்குள்ளே இருந்த படிக்கட்டுகளை சுற்றிலும் வளர்ந்திருந்த புதர்கள் மறைந்திருந்தது. சாதாரணமாக வெளிப்பக்கம் இருந்து பார்ப்பவர்கள் கண்களுக்கு படிக்கட்டுகள் தெரிய வாய்ப்பில்லை. படிக்கட்டுகளில் சரிந்த மூடுபனி வெண்ணையில் நுழைந்த கத்தி போல் வழுக்கிக் கொண்டு உள்ளே செல்ல ஸ்பீடு பிரேக்கர் போல் வழியை மறித்தன புதர்கள். ஏறி குதித்து அவற்றை கடந்த மூடுபனி கடைசி படியை அடைந்ததும் எங்கே செல்வதென பார்க்க தாழ்வாரம் போல் 4 பக்கமும் நடைபாதை. அதன் நடுவே கோவிலில் இருக்கும் தெப்பக்குளம் போல் படிக்கட்டுகள் இறங்கின. எங்கிருந்தோ நீர் ஒழுகி குளம் போல் நிறைந்து காணப்பட்டது. சருகுகள் விழுந்து சேரும் சகதியுமாக இருந்தது. நடைபாதையின் இடையிடையே நிறைய பிரம்மாண்ட தூண்கள், மேல்பக்கமாக சீரற்ற மர உத்தரங்கள். எங்கிருந்தோ வந்து வெளிச்சம் அந்த இடம் பூராவும் திடீரென மங்கியும் பெருகியும் நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு இணையாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அருகாமையில் எங்கேயோ ஒரு மென்மையான டக்டக் ஒலி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. பாதாள அறையை இருண்ட அணைப்பால் பற்றியிருந்த அமைதியை அந்த ஒலி மேலும் அடர்த்தியாக காட்டியது. தூரத்தில் தெரிந்த ஒரு அறை கதவருகே ஏதோ வெளிச்சம் கசிவதை பார்த்ததும் நடைபாதையில் இறங்கிய மூடுபனி வெள்ளை நதியாய் சுழன்று உருண்டு மிதந்து சென்றது. கதவு திறந்தபடி இருக்க மூடுபனி கதவருகே சென்று உள்ளே பார்த்ததும் உறைந்து நின்றது. அறை இருளில் மூழ்கியிருந்த அந்த ரூமுக்குள்ளே பெரிய சாய்வு நாற்காலி டக் டக் என்று ஆடிக்கொண்டிருந்தது. சாவின் ஈரம் அவ்விடத்தை சூழ்ந்திருக்க
சாய்வு நாற்காலியில் ஆடிக்கொண்டிருந்தது ஒரு உருவம். அதன் உதடுகள் ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. அறையின் சுவர்கள் ஈரமாகவும் பாசி படிந்தும் காணப்பட்டது. ஏதோ ஒரு சகிக்க முடியாத துர்நாற்றம். எதிரே இருந்த மர டேபிளில் வரிசையாக 4-5 கண்ணாடி குப்பிகள். அதில் ஒரு கண்ணாடி குப்பியில் சாம்பல் நிரம்பியிருந்தது. சுவர் அருகே பழைய ட்ரங்க் பெட்டிகள், செல்லரித்த புத்தகங்கள், அலமாரி, மார்க்கோனி ரேடியோ எல்லாம் தூசி படிந்திருந்தது. எங்கிருந்தோ ஒரு இளம் தவளை வழிதவறி அந்த பாதாள அறையில் நுழைந்திருந்தது. தவளை கண்ணை மூடுவதும் திறப்பதுமாக கிராக் கிராக் என சத்தமிட்டுக் கொண்டிருந்தது. திடீரென சாய்வு நாற்காலியின் டக் டக் சத்தம் நின்று போக உட்கார்ந்திருந்த உருவம் எழும்பி எதிரே இருந்த கண்ணாடியை நோக்கிச் சென்றது. அதன் நடையில் சோர்வு கலந்த ஆயாசம், உருக்குலைந்த தோற்றம், சுருக்கங்களுக்கு உள்ளே புதைந்த முகம், கழுத்து காணாமல் போயிருந்தது. முள்கம்பி போல தலையில் நின்றிருந்த முடிகள், இமைகள் பருத்து வீங்கி தூக்கத்தை தொலைத்த கண்கள், கண்களுக்குள்ளே தாண்டவமாடிக் கொண்டிருந்த கொலைவெறி. அவன் கண்ணாடியை நோக்கி போக கடந்து போன சுவரில் ஒரு பெரிய போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. போட்டோ பழுப்பேறி சட்டங்கள் துருப்பிடித்து வயோதிக சுமையை ஏற்றியிருந்தது காலம். போட்டோவில் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்த அண்ணன் தம்பி 2 பேரின் மகிழ்ச்சியான சிரிப்பு கசிந்தது. கடந்து போனவன் ஒரு நொடி நின்று மறுபடியும் திரும்பி வந்து போட்டோவை பார்த்து வெடித்து வந்த விம்மலை வாய்க்குள் புதைத்துக் கொண்டு ஐ எம் சாரி ஹாரிங்டன் என்று 1,000,000வது தடவையாக முணுமுணுத்தான். சற்று முன்னால் சத்தமிட்டுக் கொண்டிருந்த தவளையின் சத்தம் அடங்கியிருந்தது. தரையில் நசுங்கி கொளகொளவென சிதைந்து கிடந்தது அந்த தவளை. தனிமை தினங்கள் தேய்த்து தேய்த்து ரசம் போன பழைய காலத்து கண்ணாடி முன்னால் போய் நின்றான். ஏற்கனவே உணர்ந்த உண்மையை மேலும் தெரிந்து கொள்வதைப் போல் அசையாமல் கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தபடியே இருந்தான். கண்ணாடியின் பிம்பம் இன்னொருத்தனை போல் பதிலுக்கு பார்த்து கொண்டிருந்தது. இத்தனை வருடங்கள் இல்லாமல் சமீபத்தில் ஏதோ ஒரு விரும்பத்தகாத மாறுதல். இவ்வளவு நாளாக யோசிக்க கூடாது என கைவிட்டிருந்த நினைவு கண்ணாடியின் பிம்பத்தை முற்றிலுமாக ஆக்கிரமித்திருந்தது. திடீரென கண்ணாடியில் தெரிந்த அவனின் பிம்பம் மறைந்து புகை போல ஜான்சியின் பிம்பம் தோன்ற ஆரம்பித்தது. உற்று பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களில் ரத்தம் பாய்ந்து வெஞ்சினத்தில் விரிய பற்களை கடித்துக் கொண்டு உக்கிரமாக அடிவயிற்றிலிருந்து கத்த ஆரம்பித்து அந்த கதறல் அலறலாக மாறி காலம் காலமாக அடக்கி வைக்கப்பட்ட பழிவாங்கும் வெறியும் சேர்ந்து குரோத கூக்குரலாக பரிணமித்தது. பாதாள அறைகளின் சுவரை கிழித்துக் கொண்டு கூக்குரல் மாளிகையின் வெளிப்பக்கம் வெளிப்பட மாளிகையே கடகடவென ஆடியது போல் ஒரு தோற்றம். தெரியாத்தனமாக உள்ளே நுழைந்து அந்த அறைவாசலில் நின்றிருந்த மூடுபனி வந்த வழியாகவே சர் என்று அதிவேகத்தில் பின்வாங்கி விட்டால் போதுமென்று பாதாள அறையை விட்டு வெளியே பாய்ந்தது.